நமஸ்காரம். இந்த ஜெயா சாரதி ஹாலில் இருக்கிற அத்தனை பேருக்கும், மேடையில் இருக்கிற திரு மணிகண்டன் சார் அவருக்கும் என்னோட தாழ்மையான நமஸ்காரங்கள். சத்சங்கத்தே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చலத்வம், நிశ్చலத்தே ஜீவன் முக்தி பகவத்பாதாள் பஜகோவிந்தத்தில் சொல்லியிருக்கார் 9th வருஷா. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி இந்த அனுஷம் நன்னாளில் இன்றைக்கி நமக்கு அந்த சத்சங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மகாபெரிவாளுக்கும் ஜிஆர் மாமாவுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கேட்குறதுக்கு ஒத்துண்ட திரு மணிகண்டன் சார் அவருக்கும் நம்மளோட நமஸ்காரங்கள். இன்றைக்கி எப்போவுமே எவ்ரி அனுஷ வைபவத்துக்கு மாமா இருப்பா நம்ம கூட. மாமா இன்றைக்கி லைக் ராமேஸ்வரம் போயிருக்கா அவளோட சில விஷயங்களுக்காக. ஸோ மாமா ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட்மா, மணிகண்டன் சாரோட பேச்சை நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ மாமா மாமா இஸ் சென்டிங் அ ஸ்பெஷல் மெசேஜ் டு மணிகண்டன் சார். இது சொல்லுமா, நீ இன்ட்ரோ கொடுக்கும்போது இது நான் சொன்னதா சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த கோவில் மணிக்கும் திரு மணிகண்டன் சார் அவருக்கும் இருக்கிற ரிலேஷன், ஒற்றுமை. கோவில் மணி, கண்டக மணி இருக்கு இல்லையா பெருசாக, அதை டங்குன்னு அடித்தா அந்த கோவிலுக்கு எல்லாத்துக்கும், சுற்று வட்டாரத்துக்கு எல்லாத்துக்கும் கோவிலில் மணி அடிக்கிறான்னு தெரிஞ்சிடும். ஸோ எல்லாத்துக்கும் காதில் விழும். அதே மாதிரி திரு மணிகண்டன் சார் அவர்கள் பேசினா உலகம் பூரா காதில் இருக்க எல்லாத்துக்கும் காதில் கேட்கும் அப்படின்னு மாமா சொல்லியிருக்கா. ஸோ மாமாவோட மெசேஜோட என்னோடய இன்ட்ரொடக்ஷனை முடிச்சுட்டு திரு மணிகண்டன் சார் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். நமஸ்காரம், பெரியவா சரணம். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின், அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கழஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் சரணம் சரணம். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன். இருவிழிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே, பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு, பொறுமைக்கும் எல்லை உண்டு. ஒரு பதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய, ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன், வழிகாட்டு முய்யா உறவினருக்கு ஒருவரில்லை, ஓடிவா குழந்தை வேடா ஓடி வந்து உன்பாதம் தொழுவேனே, வெற்றிவேல் முருகனுக்கு. பொதுவாகவே இந்த மண்ணுலகத்தில் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கி போரில் மழைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் எங்கு கண்டேன் என்று சொல்லக்கூடிய ராமபிரான் தான் அழகுக்குரியவர் என்று பெரும்பாலான நங்கநல்லூர் வாசிகள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் சரியாக இருக்குது சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையிலே என்னுடைய 31 வருஷ சர்வீஸில் கத்தாத மைக்கு இந்த மைக்கு தான். எனக்கு மனைவி கத்தினாலும் பிடிக்காது, மைக் கத்தினாலும் பிடிக்காது. புரிஞ்சவா சிரிச்சுக்கோங்க. பொதுவாக நங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் பெரிய ராம பக்தர்கள். ஆனால் மகாபெரிய சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ சார் உட்காந்துருக்கார், எப்போ அவருக்கு மரியாதைன்னா அந்த உயிருக்கு. இப்போ நான் இருக்கேன், உயிரோடு இருந்தால் தான் எனக்கு மரியாதை. இப்போ ராமநாமத்துக்கு எப்போ மரியாதை, அந்த ராமநாமம் உயிர்ப்போடு ஜபித்தால்தான் மரியாதை. ராமனுடைய உயிர் ராமன்கிட்ட இருந்ததான்னா இல்லை, 50% சீதாட்ட இருந்தது. அப்போ பாக்கி 50 ராமனுக்காகவே பின்பிறந்து கண்மூடாமலே வாழ்ந்து, ராமனே என்னோட விளையாண்ட என்னோட படித்த, ஆனால் இதெல்லாம் நான் படிக்கலேடா, உனக்கு மட்டும் எங்கடா தெரிஞ்சதுன்னு லக்ஷ்மணனை பார்த்து எங்கு கற்றனைன்னு கேட்டானே பஞ்சவர சாலையில் அந்த குடிசை அமைச்சதை பார்த்து, அந்த லக்ஷ்மணன்ட்ட தான் ராமனுடைய 25% உயிர் இருந்தது. அப்போ 75 சரி, இன்னும் 25. இப்போ நீங்களே நினச்சிருக்கலாம், இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக வந்தால் வேறு யாரை கூட இப்போ உட்காந்துடலாம். ஏன்னா நாற்காலிக்கு நம்ம ஊரில் அவ்வளோ ஆசைப்படுறான். நான் சொல்கிறது இந்த நாற்காலியை.
ஆலிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆடு, நீ போய் தாளிரம் சடைகள் தாங்கி தாங்கரம் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகநாடு 7 காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றான். மன்னவன் பணியன்றாகிலும் நும்பணி மறுப்பெனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ. அம்மா அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னா என்ன, அவன் ஆண்டா என்ன, நான் ஆண்டா என்ன, நாளைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, இப்பொழுது இல்லை, இந்த நொடியே போறேன்னு மரவுரி தரித்து போனானே, அந்த ராமனுடைய பாதுகையை வைத்து பட்டாபிஷேகத்து வரைக்கும் 14 ஆண்டு காலம் ஆட்சி செய்தானே பரதன். அந்த பரதனிடத்தில் 25% உயிர் இருந்தது. அப்ப ராமனுடைய உயிர் 0. 50 சீதா, 25 லக்ஷ்மணா, 25 பரதா. அப்ப சீதையை ராவணன் தூக்கிட்டு போனோன்னு 50% உயிர் போயிடுத்து. லக்ஷ்மண போர்ல மூச்சறுபட்ட போது 75 உயிர் போயிடுத்து. பரதன் 14 வருஷம் முடிஞ்சு, அண்ணா அடுத்த நொடி நீ வரலன்னா எந்த கட்சிக்கார வந்து என்கிட்ட கூட்டணி போட்டாலும் முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நெருப்புக்குள்ளே இறங்கிடுவேன்னு பரதன் சொல்றா ராமாயணத்தில். வேணா நீங்க ரெஃபர் டு கம்பன். அந்த அக்னிக்குள்ளே இறங்க போகிறதுக்காக பரதன் இறங்கி இருந்தா, பரதனுடைய உயிர் போயிருந்தா, ராமனுடைய உயிர் 100% 0. அப்ப ராமனுடைய உயிரை யாரா திருப்பி தந்தார்னா, நங்கநல்லூர் வாசிகளுக்கு இன்று சொல்கின்றேன். 10 தலை ராவனிடத்தில் அசோகவனத்தில் இருந்த சீதையை பார்த்துவிட்டு ஒற்றை வார்த்தையில் கண்டேன் கற்பினுக்கு அணியவில்லை என்று சொல்லி 50% ராமன் உயிரை திருப்பி தந்து மூச்சறுபட்ட லக்ஷ்மணனுக்கு சஞ்சீவி மலையவே கொண்டு வந்து லக்ஷ்மணனை காத்தது மூலம் ராமநாமத்தை காத்து 14 ஆண்டுகளுக்குள் அக்னிக்குள் இறங்கப் போகின்ற பரதனை பிடித்து, உங்க அண்ணன் அறிவில் மட்டுமல்ல, ஆற்றலில் மட்டுமல்ல, சாப்பாட்டிலையும் கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டான். சாப்பாட்டு ராம பரத்வாஜ் முனிவரில் படுத்து தூங்குறான், வந்துருவான்னு சொல்லி பரதனை காத்தது மூலம் ராமநாமத்தை இந்த மண்ணுலகத்தில் காத்தவன் ஒருவன். அவன்தான் நாம் நித்தியப்படி வணங்கும் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர். பின்னாடி ஒரு மாமா பார்க்குறா, ஓ இதுக்கே இவ்வளோ பில்டப்பா. ஆஞ்சநேயருடைய வலிமை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார். எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடு நடக்கிறதோ அங்கெல்லாம் ராமன் இருப்பார். அப்பேற்பட்ட நங்கநல்லூரா எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி அல்ல. நீங்கள் அதை சத்தியமாக மனசால் நினைச்சு ஃபெய்த்தும்பா, அந்த நம்பிக்கையோடு இருக்கணும்னா ஆஞ்சநேயர் அப்படி சிக்கனை பற்றிக்கோங்க. அந்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை சேவித்து நான் சொல்கிறத மட்டும் முடிஞ்சால் திருப்பி சொல்லுங்க. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, பிரதோஷ சங்கர, பிரத்யக்ஷ சங்கர, மகாபெரியவா மகராஜ் கி, மகாபெரியவா மகராஜ் கி, மகாபெரியவா மகராஜ் கி. உங்கள் எல்லாருக்கும் அடியனுடைய பணிந்த நமஸ்காரம். முதல்ல என்னுடைய அன்பு சகோதரிக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துருங்க. நம்ம சில பேர் அறிமுகப்படுத்துகிறேன்னு அவள் ஒரு 3/4 மணி நேரம் பேசிடுவா. அப்புறம் இப்போ உபன்யாசகர் பேசுவார்பார். நான் சொல்லுவேன், நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்காதான், நீங்களே பேசிட்டேலே, நன்றி வணக்கம்ன்றுவேன். ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே அப்படி கார்த்தால மாமா ஒரு 20 நிமிஷம் என்னோட ராமேஸ்வரத்தில் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னார். இப்பையும் இணையதளத்து வழியாக மாமா அங்கேருந்து பார்ப்பேன்னார். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, மாமாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் தான் பாலப்பிரிவாவும் இருக்கா. மாமா பேசின கொஞ்ச நேரத்துலேருந்து சங்கர மடத்துலேருந்து வேறு ஒரு ஃபோன் எனக்கு வேறு ஒரு விஷயத்துக்காக. அப்போ எல்லாமே ஏதோ ஒரு நன்மைக்காக அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் மகாபெரிய சுவாமிகளுக்கு சில பேர் பக்தராக இருப்பா. என்னையை பொறுத்த வரைக்கும் ஜிஆர் மாமா மகாபெரியவருடைய பித்தர்ன்னு தான் நான் நினைக்கிறேன். மகாபெரியவர் மனித புனிதர் என்றால் அந்த புனிதருக்கு புண்ணியம் சேர்ப்பதையே தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய ஒரு பித்தர், மனித புனிதர் ஜிஆர் மாமா. அதுக்கு மேலே எனக்கு அவரை பற்றி சொல்ல தெரியல. அன்பினால் விளைந்த குழைவு, அறிவினால் ஏற்பட்ட அடக்கம், இனிமையோடு இணைந்த எளிமை = ஜிஆர் மாமா. பெரியவாளுடைய கான்செப்டை ஃபாலோ பண்ணுறது பெருசு இல்லை. ரெட்டவடன் செயின் போட்டு வந்தாலும் அதே பிளெஸ்ஸிங்ஸ் தான், மஞ்ச கயிறுக்கும் அதே பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஜிஆர் மாமாவுக்கும்
குப்புசாமியும் ஒன்று தான், ஆட்டோக்காரனும் ஒன்று தான், அம்பானியும் ஒன்று தான். அதான் சரணாலயத்து பெரியவா. இப்போ இதே இங்கே ஒரு டோக்கன் போட்டு டிக்கெட் போட்டு அப்படின்னா நானும் சவுண்ட் இன்ஜினியர் மட்டும்தான் இருப்போம். அனுஷத்துக்கு அனுஷம் எல்லாரும் சமம்னு நினைக்கிறது தான் இந்த சரணாலயத்தினுடைய பொக்கிஷம். இது வரைக்கும் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் வந்திருப்பா. சுவாமிநாதன் சார் வந்திருப்பார், துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்திருப்பார், சுதா சேச்சேன் வந்திருப்பார். என்கிட்டேருந்து ஏதாவது நல்ல விஷயம்னு வந்ததுன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னுடைய ஞானமோ அறிவோ இல்லை, பெரியவா போட்ட பிச்சை. நான் திருப்பியும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நான் அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, டாட்டா பிர்லா குடும்பத்தில் தான் பிறக்கணும்னு நினச்சேன். அடுத்த வேலை கிடையாது, உஞ்சிவர்த்தி தான். பெரிய குடும்பத்தில் பிறக்கணும்னு நினச்சேன், வசதி கிடையாது. காத்தால சாப்பிட்டா இரவு தான், சாதாரண குடும்பம் தான். ஆனால் இன்றைக்கி சாப்பிட நேரம் இல்லாமல் ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் போகிறோம்னா என் குடும்பம் சாதாரணமாக இருந்து எப்படி வந்திருக்குங்கிறதுக்கு என் ஊர்லேயே பிறந்து எங்களுக்கெல்லாம் ஆசிரியர் பணியாக இருந்தேன். எங்கள் டீச்சரும் ஒரு சாட்சி, அவளை வச்சுட்டே சொல்கிறேன். அப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இப்போ சாப்பிட நேரம் இல்லை, இப்போ சாப்பிட நேரம் இல்லை. அதுக்கு காரணம் பெரியவா போட்ட பிச்சை. நீங்கள் பெரியவாவை நீங்கள் பெரிய புராணம் படித்தா தெரியும், திருமுறைகள் படித்தா தெரியும். ஏன்னா நம்ம ஸ்லோகமே ரொம்ப பிரமாதமாக சொல்லுவோம். நான் பார்க்குறேன், இங்கே பிரதோஷத்துக்கு சிவன் கோயிலில் பின்னுவா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்படுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கொகலி ஆண்ட குருமனிதன். நான் அப்புறம் சொன்னேன், மாமி சுவாமி அங்கே இருக்குது, நீங்கள் ஏன் வாசலை பார்க்குறேன்னு. மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே தானே இருக்குன்னா. அப்புறம் பக்கத்து மாமி சொன்னால், இது தெரிஞ்சு தான் நான் பையில் போட்டு கையிலேயே எடுத்துன்னு வந்துவிட்டேன். எதுக்கு நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம்? பற்ற திறக்கிறதுக்கு போகிறோம். நீங்கள் இப்போ சரணாலயத்துக்குள்ளே போய் பாருங்க, வாசலில் வரும்போதே வலது காலை ஒரு பக்கம் விடுவோம், இடது காலை ஒரு பக்கம் விடுவோம். ஏன்னா நம்ம சிந்தனை பாதி, அதை யாரும் இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இங்கே ராமாயணம் படித்தாயா, பெரிய புராணம் படித்தாயா, 12ஆம் திருமுறை கேட்டாயா, தெய்வத்தின் குரல் படித்தாயா, அர்த்தமுள்ள இந்து மதம் படித்தா, ஒன்றும் வேஸ்ட். இந்த இடத்துல மனம் மலரணும், அதுதான். அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு இளையாத்தங்குடியிலையோ, கலவையிலையோ, ஒரு கும்பகோணம் மடத்திலேயோ, காஞ்சி பீடத்திலேயோ, ஓரிகையிலேயோ, தேனம்பாக்கத்திலேயோ பெரியவா உருவமாக இருக்கிறார், சரணாலயத்தில் உயிர்ப்போடு இருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். இந்த மாமா வந்தோன்னே எனக்கு தீர்த்தம் கொடுத்தோன்னு சொன்னான். டெய்லி காத்தால சங்கரால அவங்கள பார்க்குறேன்னார். சந்தோஷந்தான். இதே நங்கநல்லூரில் சில பேர் நம்ம கோவிலில் நிற்கும்போதே சொல்லுவான், சார் ரிஷபராசிக்கு என்னன்னு சொல்லுங்கோம்பா. ஏன்ப்பான்னு, நீங்கள் தானே அரியேசநல்லூர் வெங்கட்ராமன்கிறான். இல்லைப்பா நான் ஆன்மீகம் பேசுகிறேன். இல்லை முகச்சாடை ஒரே மாதிரி இருக்கே, கூச்சப்படுறார். அவனே முடிவு பண்ணிக்கிறான் நான் அரியேசநல்லூர். நான் இல்லைன்னு சொன்னாலும் அவனே ஆமாங்கிறான். அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் மனசு இங்கே இருக்கணும், உடம்பு மட்டும் இங்கே இருக்கக்கூடாது. அண்ணாட்ட கூட கேட்டேன் எவ்வளவு நேரம்னு. நாங்கள் 8:30க்கு முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசுங்கன்னார். ஏற்கனவே நீ கொஞ்சம் லூஸுன்னு தான் எங்கள் ஆற்றுல சொல்லுவா. அதனால் முதல்ல உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு 10-15 நிமிஷம், அதனால் அதுக்காகவும் உங்கள்கிட்ட முதல்ல மன்னிப்பை கேட்டுக்கிறேன். உட்காந்துக்கலாம், எல்லோரும் உட்காந்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மேலே உட்காந்துருக்கவாலாம் தேவர்கள் மாதிரி, கீழே உட்காந்துருக்கவாலாம் முனிவர்கள் மாதிரி. தேவாதி தேவர்கள் முனிவர்களும் சேர்ந்து உட்காந்து அதுலேயும் ஒருத்தர் பார்க்குறார், நன்னா இருந்தால் வருவோம், இல்லாட்டி போயிடுவோம், பாக்கியலட்சுமி வேறு இருக்குன்னு. நம்பிக்கையோ வாங்கோ, போகிறதுன்னு நினச்சாலும் போகலாம், தப்பு இல்லை. 1008 வேலை இருக்கும். ஆனால் 2 பேராக போகணும். தனியாக போகும்போது 10 பேரை படாருன்னு கிளப்பின்னு போயிடக்கூடாது. பாருங்க, சரணாலயத்து பெரியவாள்கிட்ட வந்துட்டேன்னா பிபி மாத்திரையே வேண்டாம். பெரியவாளுக்கு அழுதாலே பிடிக்காது. கணபதிகிட்ட சொல்லுவார், கஷ்டம்னு அவன்கிட்ட சொல்கிறா, ஒழுகிற வீட்டில் வாழ சொல்லு, அழுகிற வீட்டில் வாழ சொல்லாதேம்பார். எல்லாருக்கும் வாழ்க்கையில் தேடுதல் இருக்குது, தேவை இருக்குது. ஒன்றும் உங்களுக்கு கூட சொல்கிறேன், ஆடி காரில் போகிறது இல்லை லைஃபு, ஹரிகரன்ட்ட ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் லைஃபு. அப்போ தான் ஒரு மாமா புரிஞ்சு சிரிக்கிறார். கரெக்டு.
நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். இனிமையாக அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் உங்கள் மனசை என் பக்கத்தில் கொடுத்துருங்க, ஹாப்பியாக போகணும். முந்தானேத்து ராத்திரி 2:30 மணிக்கு என் ஒய்ஃபு தட்டி எழுப்பினா, ஏண்டின்னு தூக்க மாத்திரை போடாமையே தூங்கிட்டேலுங்கிறா. ஏன்னா அவ்வளோ டென்ஷன் மனுஷனுக்கு. அதுவும் அந்த அறிமுகப்படுத்தினா பாருங்க, 1000 கோடி நமஸ்காரம். நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் அபிவாதையே சொல்லியிருப்பேன். ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, மும்பைக்கு பேச போயிருந்தேன், முள்ளுண்டு ஃபைன் ஆர்ட்ஸு. அதை முடிச்சுட்டு மறுநாள் ஒரு சபாவுக்கு பேச போயிருந்தேன். அந்த சபா செக்ரட்டரி சொல்கிறார், ஒரு 40 வருஷமாக நம்ம சபா தமிழை கட்டி காக்கிறது. 30 வருஷத்துக்கு முன்னாடி வாரியார் வந்து வாரக்கணக்காக ராமாயணம் சொல்லிட்டு போனார், இறந்து போயிட்டார். 20 வருஷத்துக்கு முன்னாடி புலவர் கீரன் வந்து பாரதம் சொல்லிட்டு தமிழ்நாடு போனார், இறந்து போயிட்டார். 10 வருஷத்துக்கு முன்னாடி அடிகளார் வந்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலான்னு சொல்லிட்டு போனார், இறந்து போயிட்டார். அவெல்லாம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நம்மளையெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு மணிகண்டன் வந்திருக்காருனார். அவர் வந்து என்னைய பாராட்டுறாரா இல்லை சங்கூதுறாரான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி 2 நிமிஷத்தில் அழகாக ஜிஆர் மாமாவை பற்றி, சரணாலயம் பற்றி, உங்களை பற்றி சொல்லி இன்னொரு ரவுண்ட் அப்ளாஸ் சவாலுக்கு. அப்படி ரொம்ப அதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, வாசல்லே ஒருத்தர் சந்தனத்தோடு வந்துட்டார் ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ கல்யாணத்திலே பொம்மை தான் வச்சுருக்கான், பார்த்துருக்கலா? அதான் சரணாலயத்து பெரியவா. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். சும்மா வந்து அப்படியே கடன்னு கதை விட்டுட்டு போகிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. வந்தோடனே சந்தனம் கொடுத்தார். என் ரிசப்ஷனில் என் மாப்பிள்ளையே கொடுக்கல, மச்சினனையும் கொடுக்கல. எனக்கு சந்தனம் கொடுத்து என்ன சார்னே, இல்லை லேட்டாக வந்தால் சந்தனம் மட்டும்தான்னார். அன்புக்குரியவர்களே, என்னுடைய பேச்சில் எப்போதுமே நீங்கள் போகும்போது நோய் இல்லாமல் போகணும். நீங்கள் டாக்டர்கிட்டே போகணுன்னு சொல்லுவான், நாக்கை நீட்டு, கண்ணை காட்டு, பின்னாடி திரும்ப, எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதும்பார். அவர் இவ்வளோ நேரம் என்ன பண்ணாருன்னு இல்லை, இது ஏதோ நான் வேடிக்கைக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போகிறேன், உள்ளேருந்து நர்ஸு வந்தா, டாக்டர்னு. அவள் என்னை பேசவே விடலை. தெர்மாமீட்டர் எடுத்து வாயில் வச்சு, சட்டையை கழட்ட சொல்லி அக்கலில் வச்சு, எக்ஸ்ரே எடுத்து, இசிஜி எடுத்து, 8500 பில்லு. உள்ளேருந்து டாக்டர் வந்தார், என்ன மணிகண்டன்னார். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆகஸ்ட் 23 சதாபிஷேகம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன். அடா லூசு பையல. இப்போ யாரும் யாரோடையும் பேசுகிறதில்ல, சிரிக்கிறதில்ல, எதையோ ஒன்று நோக்கி பரபரப்பாக போகிறோம். எதுக்கு போகிறோன்னு, உங்கள் அப்பாவும் சம்பாதிச்சார், உங்கள் தாத்தாவும் சம்பாதிக்கிறார், நீங்களும் சம்பாதிப்பேன். உங்களை விட உங்கள் பிள்ளைங்க 100 மடங்கு சம்பாதிப்பான். ஆனால் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். இந்த சரணாலயம் நான் போன தடவை கூட இன்றைக்கி அவருக்கு அந்த கின்னஸ் ரெக்கார்டும் போது இதே ஹாலில் நடந்த மீட்டிங்கில் சொன்னேன், கோடி ரூபாய் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருக்கான் மெட்ராஸில். பெரியவாளுக்கு ஒரு சரணாலயம் கட்டணும்னு நினச்சா அது மனிதர்களால் முடியாது, ஆண்டவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இருந்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் வந்து பாருங்கள், அந்த பெரியவற்றை நின்னா பேசுகிறார் அவர். அதுவும் சரணாலயத்து பெரியவாள்கிட்ட திருப்பி ஒரு செய்தியை சொல்லிடுறேன், இந்த அனுஷத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குழந்தை இல்லைன்னு கேட்டால் குழந்தை கொடுத்துருவார், காலேஜ் சீட்டு கேட்டால் கொடுத்துருவார், குழந்தை கல்யாணம் கேட்டால் கொடுத்துருவார், வேலை கேட்டால் கொடுத்துருவார், உங்கள் மாமாவுடைய பேங்க் பேலன்ஸ் ஏற்ற சொல்லி கேட்டாலும் கொடுப்பார். எதை கேட்டாலும் நம்பிக்கையோடு கேட்டால் பெரியவா கொடுத்துருவார். சரணாலயத்து பெரியவா எதையும் கேட்கலைன்னா தன்னையே கொடுத்துருவார். இங்கே சில டிவோட்டிகிட்ட கேட்டேன், நீங்கள்லாம் என்னத்துக்காக சர்வீஸ் பண்ணுறேன்னு. ஒரே வார்த்தை தான், அவராக கொடுத்தா அவர் தகுதிக்கு கொடுப்பார் பெரியவா, நம்மளாக கேட்டால் நம்ம தகுதிக்கு தான் கேட்க தெரியும். எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை சார், அவருக்கு கைங்கரியம் பண்ணுறத பெருசுன்னு நினைக்கிறோங்கிறா. ஒரு சரணாலயத்தில் வந்து மாமாவுக்கு இத்தனை பேர் கைங்கரியம் பண்ணுறாலே அவளுக்கு தான் நீங்கள் ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கணும். பெரிய பெரிய விஷயம். நம்மாத்தில் 4 பேர் கூட வந்துட்டால் காஃபி போடுறதுக்கு மூஞ்சி பார்க்குறோம். உண்மையா இல்லையா? நித்தியப்படி பூஜை பண்ணி ஒரு கோவிலை பராமரித்து எல்லாத்தையும் இந்த இடத்துக்குள்ளே வந்தால் மன அமைதி வரணும், மன நிறைவு வரணும். இந்த சரணாலயத்தில் பெரியவா அப்படின்னு மாமா ஒரு தலைப்பு கொடுத்தா. முதல்ல ஆச்சாரியரை பற்றி சிந்திக்கணும்னா முதல்ல சரஸ்வதி படம் வச்சதுக்கே நான் நமஸ்காரம், அனந்த கோடி. ஏன்னா வித்யா பீடத்தில் சரஸ்வதி தான் இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரன்னிங் கமெண்ட்ரி விநாயகர் சதுர்த்திக்கு நான் பேசிகிட்டே போகிறேன் ஜெயா டிவியில். விநாயகர் பக்கத்தில் ராதிகா ஃபோட்டோ வச்சுருந்தான். என்ன பண்ணேன், இது சித்தி விநாயகர் மாமான்ட்டான்.
என் பேச்சு புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். ஏன்னா நீங்கள் உலகமே மாறி போயிடுது, எல்லாமே டெலிவிஷன் ஆகிடுது. நான்லாம் +2 வரைக்கும் எங்கள் அத்து சைக்கிள், செகண்ட் ஹேண்டு சைக்கிள் தான் டீச்சர் தொட்டாலே கொட்டுவா. அது ஒன்று தான் காஸ்ட்லி பொருள். அதுக்கப்புறம் ரேடியோ, டிரான்சிஸ்டர். இப்போ 3 லட்ச ரூபா கொடுத்து ஹோம் தியேட்டர் வந்தாலும் என் பொண்ணு உனக்கு தெரியாது போ அப்படிங்கிறா. அதுக்கு பேர் நமக்கு ராசி பலனில் நம்ம ராசிக்கு இதுதான் பிராப்தம்னு இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், அடுத்த ஒரு மணி நேரம் உங்கள் மனசை என் பக்கத்தில் கொடுத்துடணும். பாரதி சொல்லுவான்ல, இன்று புதிதாய் பிறந்தோம்னு. இந்த சரணாலயத்திலேருந்து உங்களை அப்படியே வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போகணுங்கிறது தான். நீங்கள் இந்த என் வாழ்வில் மகா பெரியவா அப்படின்னு ஒரு 2 புஸ்தகம், ஆமாம் 4 பாகம் எழுதிட்டார்னு நினைக்கிறேன் மாமா. நான் 2 பாகம் படிச்சிருக்கேன். அவர் எழுதுகிறார், சிரிப்பு மட்டுமா, அழுகையும் அழகுதான். சக ஆத்மாக்களுக்கு துன்பங்களுக்கு நீ அழும்பொழுது பொன்னையும் பொருளையும் தாண்டி அதை பார்க்க கற்றுக்கொள். உங்கள் கண்களுக்கு ஆத்மா புலப்படும். நல்லவன் என்கின்ற பெயரை மட்டுமே எடு, அதுவே காலம் கடந்து நிற்கும். நீங்கள் மறையலாம், உங்கள் பொன் பொருள் மறையலாம், நீங்கள் எடுத்த பட்டம் மறையலாம், ஆனால் நல்லவன் என்கின்ற பட்டம் மட்டும் மறையாது. இதுதான் அவருடைய கான்செப்ட். இது யார்கிட்டேருந்து எடுத்தார்? நம்ம தெய்வத்தின் குரல் படிக்கணும். ஆற்றுல நிறைய பேர் பூஜை பண்ணுறோம். சில பேர் புஸ்தகம் நேசிக்க பூஜிக்கங்கிறான், அது வாசிக்க. நாங்கள்லாம் படிக்கும்போது மயில் வச்சு அரிசி போடுவோம், குட்டி போடுன்னு. சினையாக இருக்கும்போம் ஒரு நாளும் அது குட்டி போட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி குழந்தைகளுக்கு 10 விரல் இருந்தாலும் ஒத்த விரலில் தான். அதானே உண்மை. 6 மணி ஆச்சுன்னா எங்கள் பாட்டி மண்ணில் விளையாண்டா திட்டுவா, விளக்கு வச்சாச்சு உள்ளவா, மண்ணில் விளையாடாத சரங்கு வரும்பா. உங்கள் குழந்தைகள் மண்ணில் விளையாண்டா விளையாட சொல்லுங்கள், சரங்கு வந்தால் மருந்து போட்டுக்கலாம். செல்லில் விளையாண்டா குழந்தையே மண்ணாக போயிடும் படிக்கிற வயசில். இதெல்லாம் நமக்கு சொல்லித்தர ஆள் இல்லை. ஆனால் பெரியவா சொல்லுவா, வேர்வை சிந்தி குழந்தைகள் விளையாடணும், வேதம் படிக்கிற குழந்தைகள். ஆனால் வேதத்தையும் படிக்கணும். இந்த 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 ஒற்றை இது சும்மா நான் இங்கே வர எல்லா உபன்யாசகர் பாடகர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த இடத்துல பிரபலமானவர்களையே கூப்பிடாதீங்க. இங்கே இறைவனுடைய பெரியவாளுடைய கிருபையும் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். இங்கே நீங்கள் எது பண்ணாலும் அவரை ஏமாற்றவே முடியாது. அவர் எந்த திசையிலையும் உங்களை பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் ஆற்றுல 1000 துன்பத்தோடு வந்து இங்கே உக்காந்துருங்க, ஒரு 10 நிமிஷம் இந்த துண்டை கட்டி நிற்கிறாரே கார்த்தால, பூசலார் மாதிரி, கண்ணப்பர் மாதிரி, சிறுத்தொண்டர் மாதிரி. எனக்கு அவர் தான் சார் பூசலார். மாமா எழுதுறா, நீ தேனாலையும் பன்னீராலையும் அபிஷேகம் பண்ணணும்னு இல்லை, உன் கண்ணீரால் அபிஷேகம் பண்ண. ஆத்ம சுத்தத்தோட ஒரு அரளிப்பூவை எடுத்து போடு. யார் சரணாலயத்தில் உண்மையான பக்தர்னா, தன்னையை கரைத்து கொள்ளக்கூடிய இந்த டிவோட்டிகள் தான் உண்மையான பக்தர்கள். எளிமைதான், எளிமைதான். அதை தான் நீங்க பார்க்கணும். நீங்க புஸ்தகத்தில் எந்த அவர் எழுதுறார், தாய் தான் உலகத்தில் பெரியதும்பா, தாயை விட நீ எனக்கு பெருசு பெரியவான்னு எழுதுறார். புஸ்தகத்தை படிங்க தயவு செய்து. அந்த 4 பார்த்தையும் வாங்கி படிங்க. எதுக்கோ நம்ம செலவு பண்ணுறோம். ஏன் பெரியவாளுடைய பல விஷயங்கள் இந்த சரணாலயத்தில் கண்கூடா என்னால் பார்க்க முடியுது, ஈர்க்க முடியுதுன்னா, எல்லாரும் உங்களுக்கு சொல்லியிருப்பா பெரியவாளை பற்றி. மகாலட்சுமி தாயாருக்கு குழந்தையாக பிறந்தார், விழுப்புரத்தில் திண்டிவனத்தில் படித்தார், அப்புறம் 68வது பீடாதிபதி ஆயிட்டார். 66 பார்த்தோன்னா அவளை இம்ப்ரெஸ் பண்ணால். முதல்ல நம்ம ஆச்சாரிய பரம்பரையை தெரிஞ்சுக்கோங்க. எங்கே பெரியவாளை சிந்திக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் முதல்ல யாரை சிந்திக்கணும் அப்படின்னா, பெரியவாள்கிட்ட இந்த மாதிரி பல டிவோட்டீஸ் இருந்தார். முதல்ல வந்து அவர் சொல்லுவாள், பெரியவாளுக்கு பிடிச்சது எது தெரியுமா, சங்கர ஜெயந்தி. அடுத்து ஒருத்தர் ஓடி வந்தார், பெரியவாளுக்கு பிடிச்சது எது தெரியுமா, தீபாவளி. அடுத்து ஒருத்தர் ஓடி வந்தார், பெரியவாளுக்கு பிடிச்சது எது தெரியுமா, ஸ்ரீராமநவமி. அடுத்து ஒருத்தர் ஓடி வந்தார், பெரியவாளுக்கு பிடிச்சது அனுமன் ஜெயந்தி. அவாளுக்கு பிடிச்ச ஃபெஸ்டிவலை பெரியவாளுக்கு பிடிச்சதா ஏற்றி சொல்லிட்டா. பெரியவா உள்ளேந்து வந்து பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்கிறது. இந்த பாலா போன உடம்புக்கு பிடிச்ச ஒரே ஃபெஸ்டிவல் சங்கர ஜெயந்தின்ட்டார். ஏன்? சங்கரர்னு ஒருத்தர் பிறக்கலைன்னா இந்த உலகத்தில் அத்வைதமே இல்லை, இந்து மதமே இல்லை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று 4 புறமும்
பாதார விந்தங்களில் நடந்து தேய்ந்து அத்வைதத்தை ஒரு 32 யுகத்தில் செய்ய வேண்டிய பணியை 32,000 கோடி மனிதர்கள் செய்ய வேண்டிய பணியை தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் வீட்டிற்கு ஆவணங்களும் வேட்டைக்கு வேங்கையும் நிறைந்த எழில் கொஞ்சக்கூடிய இறைவனின் அருள் கொடை தேசம் என்று சொல்லக்கூடிய காலடியில் தோன்றிய அந்த கருணை கடல் கருணாமூர்த்தி ஒற்றை மனிதராக 32 வயதிற்குள் அத்வைதத்தை பரப்பிய பெருமை ஆதிசங்கர பகவத்பாதாவையே சார். அவர் விட்ட பணியை தொட்ட பணியை 68வது பீடாதிபதியாக 99 ஆண்டு காலம் 10 மாதம் நடந்து தேய்ந்து இப்படியும் ஒரு கருணாமூர்த்தி கருணை கடவுள் ஜெகன் புகழும் ஜெகத்குரு. ஏன் இவா 2 பேருக்கும் அப்படி கனெக்டிவிட்டி அப்படின்னா, முதல்ல நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தடவை காஞ்சிபுரம் போனால் சரணாலயத்துக்கு வந்தால் குழந்தைங்களோட வாங்க. நம்ம குரு பரம்பராவை தெரிஞ்சுக்கணும். எனக்கு முதல்ல என்னென்னா, சரணாலயத்தில் சைவ வைணவ பேதம் இல்லை, அதுக்கு 1000 கைத்தட்டலோட நமஸ்காரத்தை நான் சொல்கிறேன். நான் போன தடவையே சொன்னேன், உலகத்தில் நம்மளை மாதிரி அயோக்கியர்கள் கிடையாது. பேசிகிட்டே இருப்பான், அர்த்தசாஸ்திரம் தனியும்பா, வடமா தனியும்பா, பிரேஜர்னு தனியும்பா. ஜீயர் சுவாமிகள் எழுதுகிறார் புஸ்தகத்தில். ஜீயர் எல்லாரும் உள்ளே வந்தோன்னே குலம் என்ன கோத்திரம் என்ன குடும்பத்தை பற்றி விசாரிப்பார்கள். மனிதன் ஒருவர் உள்ளே வந்தவுடன் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு முன்பே பசி ஆரி ஆய்த்தா என்று வயிற்றை பார்த்தார்கள். இந்திய மடங்களெல்லாம் அறிவை பார்த்தபோது மனித வயிற்றை பார்த்த ஓர் மடம் ஓர் துறவி காஞ்சி மகா பெரிய சுவாமிகள். எழுதியது ஜீயர். அதனால்தான் எனக்கு இந்த மடத்து மேலே ரொம்ப இந்த சரணாலயத்து பெரியவா எல்லாரும் மாமாவுக்கு சமம்தான். ஒரு பெரியவர் எப்படி குறை தீர்க்கும் கருணாமூர்த்தியாக இருந்தாரோ அப்படி நான் இப்படி நினைக்கிறேன். சுவாமி கர்ப்பகிரகத்தில் கல்லாக தான் இருக்கும். இந்த கும்பத்தில் தண்ணியை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணாதான் உயிர் கொடுக்கும். அந்த கும்பத்துக்கு எப்போ உயிர் வரும்னா, தர்பங்கிற மின்கடத்தி வச்சு சிவாச்சாரியார் மந்திரம் சொல்ல சொல்ல இதுக்கு உயிர் தண்ணி ஊற்றுவோம். அதுபோல் பெரியவா என்கின்ற அந்த ஞான குருவிடத்தில் நாம் நம்முடைய செய்திகளை சொல்லி நாம் உயிர்மை பெறுவதற்கு இணைப்பு பால தர்பையாக இருக்கக்கூடிய மின்கடத்தி யார் என்றால் இந்த நவீன உலகத்தில் ஜிஆர் மாமா என்கின்ற மாமனிதர். இதை விட எனக்கு கனெக்டிவிட்டியாக சொல்ல தெரியல. முதல்ல ஆதிசங்கரரை வணங்கணும். ஏன்? தாயாரை நேசிச்சவா தான் சரணாலயத்துக்குள்ளே வர முடியும். நான் ராமாயணம் கேட்பேன், பெரிய புராணம் கேட்பேன், எல்லாம் செய்வேன். அம்மா எங்கே இருக்கா? 10 வருஷமாக எனக்கு அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. காசிக்கு ஏன் போயிருக்கேள் கோதானம் பண்ணுறதுக்கு? அம்மா எங்கே இருக்கா? கும்பகோணத்தில் அண்ணாவாத்தில் இருக்கா. எப்போ பார்த்தேன்? 8 வருஷமாக நான் தான் பேச்சுவார்த்தை இல்லைங்கிறேனே. அதுக்கு நீ பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணாமே இருக்கலாம். நவீன உலகத்தில் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய செய்திகள் தான் எனக்கு ரொம்ப தேவை. சும்மா நான் புராணம் படிக்கிறேன், பூஜை பண்ணுறேன் ஒன்று. அதான் மாமா எழுதுகிறார், ஒரே ஒரு பூவை எடுத்து ஆத்ம சுத்தியத்தோடு போடு, அவனை நம்பு, ஆட்டோக்காரன் முருகன் ரூபத்தில் வருவார்னு ஒரு எழுதியிருக்கார். அதெல்லாம் நம்பினாத்தான். யார் யார் வருவா? ஆட்டோக்காரன் யார் ரூபத்தில் வருவா? நான் பொய் சொல்லலை, எழுதியிருக்கார். ஆட்டோக்காரன் முருக ரூபத்தில் வருவார். இதை அப்படியே நிறுத்திக்கங்க. மாமா என்ன தலைப்பு கொடுத்தா? சரணாலயத்தில் பெரியவா. பெரியவாவுடைய சிந்தனை எப்படி மாமாக்குள்ளே போயிருக்குங்கிறதுக்கு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. நம்முடைய சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இளையாத்தங்குடி. இளையாத்தங்குடியில் யார் இருந்தார்னா 65வது பீடாதிபதி. முதல்ல நம்ம குரு பரம்பரை எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. ஃபஸ்ட்டு தொடங்கியவர் ஆதிசங்கர பகவத்பாதா. நீங்கள் ஒரு நம்ம தலைமுறைக்கு தெரிஞ்சுக்கோங்க. 62, 63, 64 கும்பகோணத்தில் சங்கர மடம். அவ்வளோ அந்த சிட்டி யூனியன் பேங்க்கு, நம்ம சாஸ்திரா அவெல்லாம் நன்னா பராமரிச்சுட்டு இருக்கா. 3 இருக்குது. 62, 63, 64. 65 இளையாத்தங்குடி, 66, 67 கடவை, 68 நம்முடைய குரு காஞ்சிபுரத்தில், 69 புது பெரியவா அங்கே இருக்கார்.
இப்போ இந்த பீடாதிபதிகள் விட்ட பணியை தொடர்ந்து செய்கிறது தான் நம்முடைய 70வது பீடாதிபதி பாலப்பெரிவா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. முதல்ல நம்முடைய குரு பரம்பரா தெரிஞ்சுக்கணும். ஆட்டோக்காரர் யார் ரூபத்தில் வருவார்னார் மாமா? முருகன் ரூபத்தில். 1971 சாயந்தரம் 7 மணி ஒரு கார் வர்றது காஞ்சிபுரம் மடத்துக்கு. 71 ப்ரீமியர் பத்மினி கார் வச்சுருந்தா அவள் எவ்வளோ வசதியானவான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்போல்லாம் ஆற்றுல சைக்கிளே கிடையாது. 71 கார்னா இப்போ தான் எல்லோரும் கீரைக்கட்டுக்காரியே 2 செல்ஃபோன் வச்சுருக்கா. வேணும்னு ஒன்று, வேண்டான்னு ஒன்று. ஆமாம், அன்றைக்கி எனக்கு எய்த்தாப்பில் கூப்பையில் ஒருத்தர் 90 வயசு 2 ஃபோன் வச்சுருக்காரு. எதுக்கு மாமான்னு. யாரும் பண்ணலைன்னா நான் இதில் பண்ணி இதில் பேசிப்பேங்கிறார். நம்ம காத்தால் பல் தேய்க்கிறோமோ இல்லையா எல்லோரும் செல் தேய்ச்சுட்டே இருக்கோம் கண்ணு முழிச்சோன்னே. நீங்கள்லாம் கோலம் போடுறீங்களோ இல்லையா இதில் பேட்டன் கோலம் போட்டுட்டே இருக்காது. அதானே உண்மை. ஆனால் பெரியவா பெரிய பக்தர். முதல்ல பெரியவா பக்தர்னா காத்தால் அரிசி மாலை கோலம் போடு, எறும்புக்கு சாப்பிட்றதுக்கு கொடு. இதெல்லாம் எந்த MBA கொலம்பியா யூனிவர்சிட்டிலையும் போய் பெரியவா படிக்கலை. எங்கே ஜிஆர் மாமாட்ட நம்மளுடைய மனதை பறி கொடுக்குறோம்னா 1971 வந்தவர் பேர் வேணுகோபால், ஆடிட்டர். இப்போல்லாம் ஜூலை மாதத்தில் தான் ஆடிட்டருக்கு வேல்யூ. அப்போ எல்லா நாளும் வேல்யூ. ஏன்னா இப்போ தானே ஃபார்ம் 16 இதெல்லாம் ஃபைல் பண்ணணும். நான் கரெக்டாக பண்ணின்னு இருக்கேன். 1971 வேணுகோபால் உள்ளே வரார். பெரியவா இங்கே இல்லை கலவையில் இருக்கான்னார். அங்கேருந்து கலவைக்கு போகிறார். ராத்திரி 9:30 மணி. பெரியவா இப்படி தான் உட்காந்துருப்பா, உங்களுக்கு தெரியும். உள்ளே போனோன்னு டக்குன்னு முதல் வார்த்தை கேட்குறா பெரியவா, வாடா வேணுகோபால் புது கார் வாங்கியிருக்கியான்னார். அப்போ CCTVலாம் கிடையாது. அப்போ எவ்வளவு ஞானத்தின் உச்சத்துக்கு போயிருக்கணும். ஆமாம் பெரியவா. அந்த கீயை பெரியவாள்கிட்ட அப்படி கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா சொல்கிறா, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுறியா நீ? உத்தரவு பெரியவா. இந்த ஊர் பக்கம் போனீங்கன்னா குளக்கரை இருக்குது. எங்கே? ராத்திரி 9:30 மணிக்கு 1971 எப்படி புல் புதராக இருக்கும். அங்கே உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளையேன்னு. பெரியவாளுக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் உண்டு. குளிச்சுட்டு ஜம்முன்னு ஒருத்தன் இருப்பான். அவனை உன் காரில் உட்காத்தி வச்சு கூட்டின்னு வாண்டார். எத்தனை மணிக்கு? ராத்திரி 9:30 மணிக்கு. நேராக போகிறார். எல்லா இடமும் தேடுறார். ஒரு குளக்கரை இருக்குது கலவையில், ஒரு பெரிய மரம், அது கீழே. அதுக்கு மேலே அந்த மனுஷன் உடம்புல அழுக்கு இல்லை. அவ்வளோ அழுக்கு, கிழிஞ்ச பனியன் எல்லாம் இப்படி இருக்குது. ஒரு கூழாங்கல்ல எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டால் வட்ட வட்டமாக வரும் பாருங்கோ, அதை பார்த்து சிந்திச்சுட்டே இருக்கார். இவ்வளவு தூரம் தாடி. அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு உங்களை பெரியவா கூட்டின்னு வர சொன்னா, போய அந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லை. நீங்கள் வரலன்னா எனக்கு சிரமமாக போயிடும். அவள் உத்தரவு. எனக்காக உங்களை நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன், வாங்க. பெருசுக்காக வரல, உனக்காக வரேன். ஏறி வண்டியில் உக்காந்தாச்சு. மடத்துக்குள்ளே வந்துட்டார். மாமா மாதிரி அவர் கண்ணு பெரியவாள்கிட்ட, பெரியவா கண்ணு அவர்கிட்ட. சாப்பாடை போட்டு சாப்பாட்டுக்குள்ளே அவனை வச்சு தள்ளுங்கடான்னு இருக்கார். ஏன்னா அவன் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. சாப்பிட சொல்லிட்டு இவர் உறங்க போயிட்டார். கைத்து கட்டி இல்லை. கார்த்தால் வந்தோன்னே பெரியவாளுக்கு ஜலத்தில் குளிக்கிறதுனா அவ்வளவு ஆனந்தம். நீர்நிலைகளை எங்கே பார்த்தாலும் நின்றுவார். ரொம்ப ஜலகிரீடை ரொம்ப பெரியவாளுக்கு உச்சித்தம். அவனை ஜலத்துக்குள்ளேயே போட்டு அமுக்குங்கடான்ட்டார். குளிச்சு கிழிச்சு எல்லாம் கூட்டின்னு வந்தால் 4 வேஷ்டி, 2-3 சால்வை, பழமெல்லாம் நிறையா வச்சு மேனேஜர்கிட்ட பெரியவா கேட்குறா, என் கணக்கில் ஒரு 3000 ரூபா கொடு, நான் அப்புறம் கொடுத்துட்றேன் மடத்துக்கு. கணக்கு வழக்கில் கரெக்டாக இருக்கார். அது ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்துக்கு.
என் கணக்கில் ஒரு 3000 ரூபா கொடு, அப்புறம் நான் கொடுத்துட்றேன். அவள் சிரிச்சுட்டே கொடுத்துட்டா. இந்த தட்டை எல்லாம் வச்சு அந்த பெரியவர் கையில் கொடுத்துருக்கார். 4 வேஷ்டி, சால்வை, பழம், 4000 ரூபா 3000 ரூபா பணம் எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ அந்த வேணுகோபாலை கூப்பிட்டு அவன் எங்கே இறங்கணுங்கிறாரோ அங்கே இறக்கி விட்டு வந்தார். மத்தியானம் சாப்பிட்டார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு சேலத்துக்கு புறப்படுறதுக்காக, க்ஷேமமாக போயிட்டு வா புதுக்காரு அப்படின்னு அப்படி போனவரை, ஏய் வேணுகோபால் வாங்க. பெரியவா, நேற்றுக்கு ராத்திரி வந்த வாய் வார்த்தை பேசினியோ, ஆனால் ஆற்றுல சொல்லிட்டு வர பெரியவாளுக்கு பணிவிட பண்ண போகிறேன்னு. நீனா யாரோ கலவைக்கு போன ஒருத்தனை கூட்டின்னு வந்த, சாப்பாடு போட்ட, பணத்தை கொடுத்தோம், கொண்டு போய் விடுன்னு. யார் என்னன்னு கேட்டியோ என்கிட்ட? இல்லை பெரியவா, நான் சொன்னால் செஞ்சிருவியா? வெளிலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி உங்கள் வார்த்தை தான் பெரியவா எனக்கு உத்தரவுன்னார். நீ எதுக்குடா சேலத்துலேருந்து இங்கே வந்த? என்ன பெரியவா, வாழ்க்கையில் முதல்ல ஒரு கார் வாங்கியிருக்கேன். இந்த லோகத்தில் கார் வாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை என்னுடைய குருவினுடைய பாதத்தில் வச்சு அதை நீங்கள் தொட்டு கொடுக்கணுமேங்கிறதுக்காக வந்தேன். அதனால தான் பெரியவா. அப்படியா? நீங்கள்லாம் இந்த பாழா போன உடம்ப, இந்த கட்டையை எல்லாரும் ஜெகத்குரு, காமகோடி எல்லாரும் பெரியவான்லாம் சொல்லின்னு இருக்கேன். ஆனால் பாரு, ஒரே ஒரு குழந்தை இதே கலவையில் அம்மாவோட திடீர்னு வந்து குதிரை வண்டியில் இறங்கினது. ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு அந்த குழந்தைக்கும் தெரியாது, பெத்த தாய்க்கும் தெரியாது. அது இறங்கினோன்னு அந்த குதிரை வண்டிக்காரன் கேட்டான், அம்மா இது யார் புள்ளன்னு கேட்டான். என் புள்ள தான்னு சொன்னான் அம்மா. இன்னியோட உன் புள்ள இல்லை, நாளையிலேருந்து இந்த புள்ள இந்த ஊருக்கே புள்ள, இந்த பிள்ளையால் ஊருக்கே பெருமைன்னா. அப்படி சொன்ன குழந்தை தாண்டா இந்த பெரியவா. அப்படி கூட்டின்னு வந்தவன் தாண்டா குதிரை வண்டிக்காரன். இந்த பீடாதிபதி இறந்து அடுத்து 67 ஒரு வாரத்தில் இருக்கும்போது பெரியம்மை நோயில் இதான போது எங்கள் அப்பாவும் இல்லை, தந்தி அடித்து கூட்டின்னு வர சொன்னால் ஏன் எதுக்குன்னு. அப்போ எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, வேதம் தெரியாது, ஆகமும் தெரியாது, எந்த நியமமும் தெரியாது. ஆனால் என்னால் மண்ணுக்கு பெருமைன்னு சொன்னால், நீங்கள்லாம் என்னைய பெரியவாள்னு சொல்கிறேன். எனக்கு பெரியவான்னா அந்த குதிரை வண்டிக்காரன் தாண்டா. அதனால தாண்டா அந்த காரில் அவரை உன்னை வச்சு கூட்டின்னு வர சொன்னேன். குருவை கொணர்ந்த குதிரை வண்டிக்காரன். இதை எழுதினது ரா வெங்கடசாமி, ஆனந்த விகடனில் வந்த பதிப்பகம். புஸ்தகமாக வந்திருக்கு. புஸ்தகத்தை பேரும் சொல்கிறேன், கருணையின் நிழலில் காஞ்சி மகான். ஜிஆர் மாமா என்ன எழுதுகிறார்? ஆட்டோக்காரன் முருகன் ரூபத்தில் வருவா. எப்படி கனெக்டிவிட்டி பாருங்க. சரணாலயத்து பெரியவான்னா அந்த சிந்தனை அப்படியே நீரோட்டம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா இந்த மண்ணுலகத்தில் இருக்க முடியுமா, வாழ முடியுமா? நீங்க நினைச்சு பாருங்க. எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி இல்லையா? மாமா எழுதுற அம்மா தாண்டா பெரிய தெய்வம். தாயினுடைய சிறப்பு குறித்தெல்லாம் எழுதுறா. நான் அப்படியே பெரியவாளுக்கு வரேன். பெரியவாளுக்கு முன்னாடி ஆதிசங்கரருக்கு வரேன். ஆதிசங்கரர் சரித்திரம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன் முருகன் பாட்டோட தொடங்கினேன்? நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும். கனகதாரா தோத்திரம் மட்டும் பெரியவா நம்முடைய ஆதிசங்கரர் சொன்னதில்லை. சண்முக புஜங்கம் அவர் தான் பாடினார் திருச்செந்தூர்ல. ஆதிசங்கரர் இயற்றியது தான் சண்முக புஜங்கம். ஏன் எல்லா இடத்துலையும் விபூதி வாங்கிக்கிறோம், திருச்செந்தூரில் மட்டும் பன்னீர் இலையில தான் வாங்கிக்கிறோம்? முருகனுக்கு எத்தனை கை? 12 கை. எத்தனை முகம்? 6 முகம். பன்னீர் இலையில பார்த்தீங்கன்னா 12 கோடு இருக்கும். முருகனுடைய கையாலேயே விபூதி வாங்கிக்கிறதா கான்செப்ட். நீங்கள் பெரியவா பக்தர்னா ஒன்றும் நீங்கள் சிவபுராணம், கேசவா நாராயண மாதவா கோவிந்தா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் எது தெரியாட்டியும் பரவாயில்ல, நெத்தியில் விபூதி வச்சுக்கோங்க, திருமண் இட்டுக்கோங்க. சமய சின்னங்களை பூசாமல் யாரும் இந்துவும் வெளியில் போக மாட்டோங்கிறத ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கோங்க. சார் தான் எங்கள் ஐயா தான் 2வதாக உட்காந்துருக்காரு பாருங்கள். அவர் தான் உணர்ச்சி பொங்க கேட்குறார். நான் இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி பழனியில் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். கோவில் கும்பாபிஷேகம். ஆண் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவதை குடமுடுக்கு, குறிஞ்சி மலர் பூப்பதைப் போல இதோ கும்பத்து நீரை கும்பத்திலே ஊற்றுகின்றார். 48 நாட்கள் மண்டலாபிஷேகம், கருடன் வானத்திலே வட்டமிட அப்படின்னு சொல்லி ட்ருன்னு கீழே விழுந்துட்டேன். வெயில், வேர்வை, பிபி. டக்குன்னு ஒரு கடையில் கொண்டு போய் என்னை உட்காத்தி வச்சோன்னே அந்த ஓனர் கொண்டு வந்து சோடாவை உடைச்சி
இல்லை நான் உங்களுக்கு நடித்து காட்டுறேன், குடிக்கணுமேன்னு குடிக்கலை. அதில் ஒரு மாமி பார்க்குறா, சிவாஜி இன்னும் சாகலடா, தூத்தம் குடிக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளவு பாடு. இப்படி நான் குடிச்சுட்டே இருக்கும்போது அந்த கடைக்குள்ளே வந்து ஒரு ஃபாரின்காரன் ஒரு டப்பாவை எடுத்து பார்த்தான். கடைக்காரன் கேட்டான், என்ன பண்ணுறேன்னா, இல்லை எங்கள் ஊரில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட்டு பார்ப்போம், ஏன் இந்த டப்பாவில் போடலைன்னா. கடைக்காரன் படிக்காதவன், ஸ்கூலுக்கு போல, MBA படிக்கலை. டக்குன்னு சொன்னான், உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே பொருள் விபூதி டப்பா தாண்டா, எடுத்துன்னு போடான்னு. அதுக்கு வந்த லண்டன்காரன் கேட்டான், இதை பூசினா எனக்கு வாட் இஸ் த யூஸ்ன்னா. ஓன் எக்ஸ்பைரி டேட்டு தள்ளி போயிட்டே போகும்டா, போய் பூசுறான்னு. வாரியார் சாமி எப்போதும் ஒரு சுருக்கு பை வச்சுருப்பார் இப்படி பையில். திருச்சியிலேருந்து ட்ரெயின் கிளம்பும்போது பையை பிரிச்சுருவார். வேலுண்டு வினையில்லை, மகிழுண்டு பயமில்லை, கந்தா கடம்பா கதிர்வதி வேளா முருகா சரணம்பார். 2 வெடலை பசங்க பக்கத்துலேருந்து, என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறேன்ட்டான். நம்மளாக இருந்தால் சிரிப்போம், கோவப்பட்டிருப்போம். சுவாமி கேட்குறாரு, என்னப்பா கேட்ட? இல்லை நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறேல்ல, கடவுள் குடியிருக்கிற வீடு, மனுஷன் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாப்பா, குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாப்பான்னு இருக்கார். வாலி எழுதுகிறாரு, பெரியவாளுடைய பித்தர் வாலி ஜெயகாந்தன் பெரியவாளை பற்றி எழுதியிருக்கார். ஆவி போகின்ற வரை ஆணவம் கூடாது என்பதற்குத்தான், ஆவி போகின்ற வரை ஆணவம் கூடாது என்பதற்குத்தான் ஆவியால் செய்யப்பட்ட திருநீரை பூசச் சொல்கின்றார் பெரியவா. மண்ணுக்குள் மனிதன் போகின்ற வரை மண்டகணம் கூடாது என்பதற்குத்தான், மண்ணுக்குள் மனிதன் போகின்ற வரை மண்டகணம் கூடாது என்பதற்குத்தான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட திருமண்ணை இடச் சொல்கின்றார் பெரியவா. இது பெருசில்ல, வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் கிறிஸ்துவ சமூகத்தில் தோன்றியவர் எழுதுகிறார், பழங்களை பிழிந்த பிறகு சத்து இருக்காது, பழங்களை பிழிந்த பிறகு சத்து இருக்காது, எவ்வளவு பிழிந்தாலும் ஞானத்தோடு சத்தோடு இருக்கக்கூடிய ஒரே பழம் காஞ்சி மகா பெரிய ஞானப்பழம்னு எழுதுகிறார். என்ன வார்த்தை! இதெல்லாம் நம்ம வாசிக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இந்த ஒத்த சிந்தனைகள் சரணாலயத்து பெரியவா அவர் எழுதுகிறார் பாருங்க, எளிய மனிதர்களிடத்தில் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது அந்த ஜிஆர் மாமா சொல்கிற கான்செப்ட். தாயாரை நேசிக்கணும். நீங்கள் இந்த 2 வால்யத்தையும் படிக்கும்போது தான் சும்மா நீங்கள் மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, குரு தேவோபவ, தேவ தேவோபவ இல்லை. மாதா பிதா குரு தெய்வம்னா முதல்ல தாய் தந்தை குரு, அப்புறம் தெய்வம், அதை நேசிக்கணும். இதை ஆதிசங்கரர் எழுதுகிறார் சார். இவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, அற்புதமான மனிதர். ஆண்டுதோறும் பயப்படாமல் ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் நடத்துவார். தேவையில்லாமல் நம்ம உபன்யாசத்தையும் வேறு இடையில வைப்பார். அதில் அந்த மாமா, அதுக்கு தானே நீ கைத்தட்ட சொன்ன. அதில் எனக்கு அந்த பஜன் பாடுறது, பாடல் சொல்கிறது அதெல்லாம் பிடிக்காது. அது எல்லோரும் தான் செய்வா. சாப்பாடு போடுவார் பாரு, ஆடாடா. அதில் ஒரு மாமா பார்க்குறாரு, உன் உடம்பை பார்த்தாலே தெரியறத. இப்போல்லாம் ரொம்ப குறைச்சிட்டேன். இன்னைக்கு கூட மத்தியானம் அனுஷங்கிறதுனால எதுவுமே சாப்பிடல. கொஞ்சோண்டு அவல் உப்புமா, கொஞ்சோண்டு ரவா உப்புமா, ஒரு 1/2 டம்ளர் பால், 2 பழம், அப்புறம் ஒரே ஒரு ரஸ்தாளி, அப்புறம் செவ்வாழை ஒன்று ஆற்று டேபிளில் இருந்ததேன்னு சாப்பிட்டுட்டு பேசாமல் வந்துட்டேன். அதில் பின்னாடி பார்க்குறார் மாமா, இது வயிறா வண்ணாஞ்சாவடியான்னு. இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா, தாயாரை நேசிக்கிறத பற்றி. அப்போ குருவை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு, குருவை கொணர்ந்த குதிரை வண்டிக்காரன் முருகன் சுவாமி ரூபத்தில் வருவான், ஆட்டோக்காரன் ரூபத்தில்னு மாமா எழுதின போது எப்படா இது வந்து ஒரு மெய் சிலிர்க்கு போகிறது. நீங்கள் ஆதிசங்கரர் கதையை நான் 1000 தடவை சொல்லிய சார். நீர்நிலைக்கு யாராவது போய் நீர் நம்ம சொல்கிறத கேட்குமா? நெருப்பு நம்ம சொல்கிறத கேட்குமா? கேட்கவே கேட்காது. தாயார் குளிச்சுட்டு வரா, பின்னாடி பார்த்தா மயங்கி கீழே விழுந்திருக்கா. அப்போ என்ன செய்ய முடியும்? ஆற்றுலேயே பார்த்து குழி வாங்க முடியும், சவர் பாத்தை சரி பண்ண முடியும், பக்கெட் வாங்க முடியும், கிண்ணத்தை வாங்கி கொடுக்க முடியும், ஸ்டூலை போட முடியும், எல்லாம் பண்ணி வைக்க முடியும்.
பூர்ணா நதிக்கரையில் போய் நதிகிட்ட பேசுகிறார் சார் ஆதிசங்கர பகவத்பாதா. என் தாயார் நடந்து நடந்து வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு, நதியை நீ எங்கள் ஆற்றை ஒட்டி வாங்குறார். மறுநாள்லேருந்து அவ நதியை ஒட்டி ஆற்றுக்குள்ளே வருது. இப்போ நீங்கள் போய் பாருங்க, காலடியில் ஒரு பெண்டு இருக்கும், நெருப்பு. இதெல்லாம் தான் சரித்திரம். சும்மா நீங்கள் திருப்பி திருப்பி பெரியவா கதைகளை சொல்லும் போது பெரியவா பிறந்தா வளர்ந்தா அதிசயங்கள் பண்ண, நீர்நிலைக்கு ஆணையிட்டிருக்கார் ஆதிசங்கர பகவத்பாதான்னா அப்போ அவருடைய தபஸ் எப்படி இருக்கணும்? ஒரு புலையன்ட்டு பாடம் கற்றுக்கிறார் சார். காசியிலேருந்து நடந்து வந்திருக்கார். இந்த குரு சும்மா இருந்தாலும் சீடன் சும்மா இருக்க மாட்டான். எல்லாரும் விலகிப்போ விலகிப்போ விலகிப்போன்னு இருக்கான். அவன் ஒரே வார்த்தையில் அடிச்சுட்டான். என்ன விலக சொல்கிறியா, என் ஆத்மாவை விலக சொல்கிறியா, எல்லாத்தையும் கேட்டுட்டான். யாரான்னு பண்ணி பார்த்துருக்கார். யார் நின்று பார்த்தது? அத்வைதத்தை பரப்பிய ஆதிசங்கர பகவத்பாதா. உன் உடம்புலையும் ரத்தம், என் உடம்புலையும் ரத்தம் தான் எல்லாம் எதிர்கேள்வி கேட்டு பேசினோன்னு அவர் கையெடுத்து வணங்கிட்டு சொன்னாராம், இவன் சாதாரண மனிதன் இல்லடா, காசி விஸ்வநாதர் தான் புலையனாக வந்து எனக்கு ஞானத்தை கூட்டுகின்றார், இறைவனுக்கு சமமானவன்னு மனிஷா பஞ்சகம் அன்னைக்கு தான் பாடியிருக்கார். அதுதான் இவர் எழுதுகிறாரு. இந்த மனிதர்களுக்குள் ஜாதி சமய வேறுபாடே பார்க்காதீங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பெரியவன் சிறியவன், செல்வன். அதான் இந்த சரணாலயத்து பெரியவாள்கிட்ட ஜிஆர் மாமா சொல்கிறது, சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமம். அப்போ ஆதிசங்கரர் சொன்னதை பெரியவா கடைப்பிடிச்சதை அதை கொண்டு வராரு பாருங்க சரணாலயத்துக்குள்ள. இன்னொரு தாயார் நேசிக்கிறத பற்றி நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், 1000 இடத்துல சொல்லியாச்சு. துறவு போகிறத யாருமே விரும்புறதில்லை. ஆதிசங்கரர் துறவு போயிட்டார். அம்மா ஆரியாம்பிகை அழறா. ஆனால் உண்மையாக சொல்லட்டுமா, வேதத்தில் ஒன்று உண்டு, குழந்தை செத்தா கூட தாயார் பொறுத்துக்கிறாளாம், துறவு போகிறத பொறுத்துக்க முடியலையா. ஏன்னா புலனடக்கம்ங்கிறது அவ்வளோ கஷ்டமாக. காமமும் கோபமும் யாராலையும் அடக்க முடியாது. கம்பராமாயணம் படித்தவாளுக்கு தெரியும், தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் அடக்குவது போல சுபாகு மாரீசன் என்கின்றவன் இந்த யாகத்திற்கு தடையாக இருக்காங்கிறான். எப்படி? தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் தடுப்பது போல. இதெல்லாம் கம்பராமாயணத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ கம்பராமாயணம் திருக்குறள்லாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், 13 ஜோக் சொல்லணுங்கிறா. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு அனுஷ பூஜைக்கு அரங்கு நிறைந்த காட்சி இங்கே தான், இந்தியன் 2ல் கூட இல்லை. அதுவும் தானாக சேர்றது. இது சேர்க்குற கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம். இதுதான் இது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் தமிழ்நாடு ஆன்மீக பூமி தான், ஒரு பய அசைக்க முடியாது. ஆதிசங்கரரும் மத்துவரும் ராமானுஜரும் மகாபெரியவரும் ரமணரும் பாம்பன் சுவாமிகளும் அருணகிரிநாதரும் வாரியார் சாமிகளும் இன்றைய நவீன உலகத்தில் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மனிதர்லேயே புனிதராக இருக்கக்கூடிய ஜிஆர் மாமா போன்ற நல்ல ஆத்மாக்கள் இருக்கிற வரைக்கும் இன்னும் 100 தலைமுறைக்கு இந்த மண்ணில் சத்சங்கம் நடந்துட்டே இருக்கும். முதல்ல அந்த ஃபெய்த், அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். சரி, இப்போ துறவு போனார், அம்மா ஒத்துக்கலை. உங்களுக்கு தெரியும், முதலைக்குள்ள கால் மாட்டினது. துறவுக்கு சம்மதிச்சா, எல்லாம் பண்ணிட்டா. ஆனாலும் தாயார் அழுதா. அது ஒரு பெரிய கதை. நான் ஒரு தடவை மாமாட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி 12 மாதமும் ஏதாவது ஒரு நாள் ஆதிசங்கரர்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் குரு பரம்பரா மற்ற விஷயங்கள் நிறைய, மாமி இங்கே மட்டும் நம்ம பேசுகிறதுக்கு இதுவே கிடையாது, ஆனால் நீங்களாம் செயின் போட்டேல்லாம் அது நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். உடனே மாமி கிளம்பிடுறா, தெரியாமல் வந்து உட்காந்துட்டேன்டா முதல் ரோல். அதே மாதிரி இந்த அன்றைக்கி சிவஸ்ரீ கந்தபிரசாத், அந்த 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 பொண்ணுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, என்னம்மா பாடுறா சார். இது மாதிரி தான் தர்மங்கள் வளரும். யாரும் பெரிய கோடியை கொடுக்குறான், அவள் போய் அவங்க பாடல்களும் பஜன் பாடல்களும் பாடுறதுக்கு பெருசாக ஒன்றும் சம்பாவனை செஞ்சிட மாட்டா. ராதா கல்யாணம் சீதா கல்யாணத்தை நடத்தியே உடம்பு இழைச்சவர், பணம் வசூல் பண்ண முடியாது. 10 ரூபா கொடுக்கறதுக்கு 3 தடவை வாம்பான். 10,000 ரூபா கொடுத்தவன் சும்மா இருப்பான், 10 ரூபா கொடுத்தவன் 3 தடவை சாமி மீட்ட கணக்கு கேட்பான். கணக்கெல்லாம் டேலியானதாம்பான்.
அங்கநல்லூரில் நடுத்தரவில் நின்று இவர் என்ன அவர்கிட்ட கடன் வாங்கின மாதிரி எல்லாரும் பார்ப்பா. பொது காரியம் செய்கிறதுங்கிறது கஷ்டம். அதான் மகா பெரியவர் எழுதுகிறார், காய்ந்த மரம் கல்லடிப்படுகிறது மாதிரி இறைப்பணியில் இறங்குறவாளுக்கு நிறைய அவச்சொல்கள் வரும். ஆனால் அவளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஆண்டவனுக்கு தெரியும்பா. அதே மாதிரி தான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களெலாம் நீங்கள்லாம் ஜிஆர் மாமாவை குருங்கிறேன். என்னால் குருவாக ஏற்றுக்க முடியல. அவர் திருவாகவே நான் பார்க்குறேன், இறைவனாகவே பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மனிதர்கள் 10 மனிதர்களை அரவணைச்சு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ செய்திக்குள்ளே வரேன். துறவு போயிட்டார். அம்மாட்ட ஒரே ஒரு சத்தியம் சொல்கிறார், நான் எங்கே போனாலும் எப்படி இருந்தாலும் உன்னுடைய அந்திம காரியத்தை நான் வந்து செய்வேன்ட்டு போனார். யார்? ஆதிசங்கரர். இதை அப்படியே வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஒரு இன்ச் அப்படியே தாவுறேன். பெரியவரை பற்றி என்ன எழுதுகிறார்? சரணாலயத்து அம்மா தான் தெய்வம், அம்மாவை கொண்டாடணும் போற்றணும் எல்லாம் சொல்கிறார்ல. ஆதிசங்கரர் மாதிரியே தான் நம்ம பெரியவாளை கொண்டாடுறோம். இளையாத்தங்குடியில் இருக்கார். 1973 கைத்துக்கட்டில் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கார். சார் மாதிரி ஒருத்தர் உள்ளே வந்தார். பெரியவாளுக்கு சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். அவர் கொஞ்சம் ஹிந்தியெல்லாம் தெரியும், தெலுங்கெல்லாம் தெரியும். கிண்டலாக பேசுகிறார். பெரியவா, போஜனம் ஆகி போயிருந்தா? அவரை மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கிடையாது. போய் உள்ளே சாப்பிட சொன்னார், எல்லாம் பண்ணார். என்ன விஷயமாடா வந்த அப்படின்னார். மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கார், சந்திரமௌலி ஏதோ வந்திருக்கான், காரியம் இல்லாமல் வரமாட்டான், என்னன்னு கேளு அப்படி. இல்லை பெரியவா, பேங்க்கில் திங்கக்கிழமை கோகுலாஷ்டமி RH எடுத்துக்கலான்னா ரிலீஜன் ஹாலிடே, சனி ஞாயிறு லீவு. அப்போல்லாம் லீவாக இருந்தால் மடத்துக்கு போகிறதுன்னு நம்ம ஒன்று வச்சுருக்கோம். அப்போ 3 நாள்லாம் லீவாக இருந்தால் மடத்துக்கு போகிறது, பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது, தர்மத்தை பரப்புறது. அப்படியா? சரி சரி சரி, சாப்பிட்டு வர சொல்லு. சாப்பிட்டு திங்கக்கிழமை லீவு கோகுலாஷ்டமியா? சரி சரி, சாப்பிட்டுட்டியா? கடிகாரம் என்ன ஆகுது? 8 மணி ஆக போகிறதா? இந்த 11 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குடா திருமயத்துலேருந்து, இவனை ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சுடுங்க, கார்த்தால இவன் இங்கே இருக்கப்படாதுன்ட்டு உள்ளே போயிட்டார். அவன் மனசு என்ன துடிச்சிருக்கும். 3 நாள் பணிவிட பண்ணணும்னு வந்திருக்கார். கடைசி ட்ரெயினில் எப்படியாவது போட்டு இவனை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சுடுன்னு இருக்கா. அங்கேருந்து பக்கத்தில் இளையாத்தங்குடியிலேருந்து திருமயம் 20 கிலோமீட்டர் தான். ஏன்னா காரைக்குடி, புதுக்கோட்டை, திருப்பத்தூருக்கு நடுவில் இந்த திருமயம். இளையாத்தங்குடி அங்கே இருக்குது. நகரத்தார்கள் நம்முடைய பெரியவாளை அப்படி கொண்டாடினா, அங்கேருந்து இவர் ராத்திரி சாப்பிட்டுட்டான், வந்தவாளை 2 வாரத்தை கூட பேசலை, எல்லாத்தையும் கேட்டுட்டு போஜனம் ஆகி போயிருந்தான்னு கேட்டுட்டு நம்மளை ஆற்றுக்கு போன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோமா? வேஷ்டி சரியாக கட்டிக்கலையா, பஞ்சகஜம் கட்டிக்கலையா, பட்டை போட்டுக்கலையா, சந்தி சரியாக பண்ணலையா, என்னமோ மனசில் 1008 யோசனை. போய் ட்ரெயினை பிடிச்சாச்சு. அப்போல்லாம் ராத்திரி ட்ரெயின் கிளம்பினா கார்த்தால் தான் ஊருக்கு போகும். அப்போ மோடி இல்லை, நான் வந்தே பாரத்துக்காக சொல்கிறேன். கரியை போட்டு இன்ஜின் போட்டு சுற்றணும். ஆனால் அதில் தான் ஒரு சுகம் இருந்தது. கீவாஜா எழுதுவார், கீவாஜா ஸ்லேடைகள்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. ராத்திரி 7 மணிக்கு சென்னையில் ஏறினா கார்த்தால 7 மணிக்கு தான் திருச்சிக்கு போக முடியுமா. அவர் ட்ரெயினில் போய் இறங்கினோன்னே உபன்யாசத்துக்கு போனோன்னே, அப்போல்லாம் கார்த்தால இந்த மாமா சந்தனம் கொடுத்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மாலையோடு போயிருக்கா. ஏன்னா அப்போல்லாம் உபன்யாசகர் நன்னா பேசியிருக்கா, அதனால மாலையோடு போயிருக்கா. அப்படி மல்லிகைப்பூ மாலையை போட்டோன்னே கீவாஜா வாங்கின்னு சொன்னாராம், காலையிலே மாலை வந்ததேன்னார். அதான் ஸ்லேடை. மேடைக்கு போனோன்னு சொன்னாராம், கீவாஜாவை அறிமுகப்படுத்தினவர். அவள் ஆற்றுக்கெல்லாம் கூட்டின்னு போயிருக்கார். கார்த்தால டிஃபன் கொடுத்துருக்கார். அப்போ வாசலில் கதவு இல்லை, புடவை தான் இருந்திருக்கு. சாப்பிட்டுட்டு கீவாஜா புடவையை தள்ளி, இதான் வாயில் புடவையோன்னாராம். மேடையில் பேச போயிருக்கார். அந்த செக்ரட்டரியை கீவாஜாவை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கார். கீவாஜாவும் நானும் கூட படித்தவர்கள். 3/4 மணி நேரம் அவரை பற்றி வரவேற்புரை. அவர் நம்ம சபைக்கு வருவது 3ஆம் தரம். அவருக்கு சொல்லின் செல்வர்னு பட்டம்லாம் உண்டு. இருந்து எல்லாரும் பேச்சு கேளுங்க உபன்யாசம்னு இருக்கார். கீவாஜா மைக்கிட்ட போயிருக்கார். நானும் அவரும் கூட படித்தவர். ஆனால் என்னை விட அவன் கூட படித்தவன். அதை காட்டுவதற்கு தான் 3/4 மணி நேரம் பேசியிருக்கிறான். நான் சபைக்கு வருவது 3ஆம் தரம், என் பேச்சு முதல் தரமாக இருக்கும்.
எனக்கு சொல்லின் செல்வர் பட்டம் ஒன்று, நான் சொல்லின் எல்லோரும் செல்வர் ஆத்துக்கு. மடை திறந்த வெள்ளம் மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது. கீவாஜா, ஜஸ்டிஸ் இஸ்மாயில், ஆசாஞா, ஊவே சாமிநாத ஐயர் இவங்கெல்லாம் மடத்துக்கு போனால் மணிக்கணக்காக உட்காந்து பெரியவாளோட தமிழ் பேசுவாளாம். பெரியவா வெறும் அத்வைதத்தையும் வெறும் வேதத்தையும் மட்டும் பரப்பவில்லை. இந்த மண்ணுலகில் திவ்ய பிரபந்தத்தை, தேவாரத்தை, திருவாசகத்தை, தமிழறிஞர்களை, இசைக்கலைஞர்களை, நடனக் கலைஞர்களை போற்றி பாதுகாத்த ஒரு மகான் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள். அதே வழியில தான் ஜிஆர் மாமா பண்ணுறா. இன்றைக்கி எல்லாம் அன்றைக்கி மீட்டிங் பார்த்தேல, பாடகர் வரா, மியூசிஷியன், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனரை கொண்டு வந்து உட்காந்து வச்சுட்டார் சார் இங்கே. அப்போ என்னன்னா இந்த இடத்துல அந்த 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 கான்செப்ட் அப்படியே வருது. இப்போ கும்பகோணம் ட்ரெயின் போகிறது, கார்த்தால 3:50 இறங்கிட்டார். யார்? இளையாத்தங்குடியில் பெரியவாளை தரிசிக்க வந்த சந்திரமௌலி. ஆனால் மனசு தூக்கம் வரல. இப்போ யாராருக்கோ தூக்கம் வரலைங்கிறான். ஆனால் சந்திரமௌலிக்கு உண்மையாக தூக்கம் வரல. ஏன் வரல? பெரியவா மடத்துக்குள்ளே இருக்க முடியலையேன்னு உள்ளே போனார். அன்றைக்கி கோகுலாஷ்டமி, என்னைக்கு? திங்கக்கிழமை. அப்பெல்லாம் ஆற்றுல தான் பட்சணை செஞ்சுருக்கா. இப்போ கிருஷ்ணனை தவிர எல்லாமே ஆற்றுல இல்லாமல் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேயே வாங்கிட்டு வந்துடுறா. கிருஷ்ண மணி மட்டும்தான் அடிக்கலை, பாக்கி எல்லாமே கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் கிடைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ குமுட்டி அடுப்புன்னு ஒன்று இருக்கும், 3 இது இருக்கும். பெண்களுக்காக சொல்கிறேன், அடுப்புன்னு ஒன்று இருந்தது. அப்போ அவளே சமைச்சிருக்கா, ஏன்னா சீரியல்லாம் இல்லாததுனால. மாமி எல்லாம் பண்ணிட்டு கோகுலாஷ்டமிக்கு ஆற்றுல அதிரசம் பண்ணலாம்னு அதை கிண்டி விட்டுட்டு ஏதோ திரும்பியிருக்கா. குமுட்டியில் ஒரு கால் நொடிஞ்சு அந்த பாகு மேலேந்து கீழே விழுந்துருத்து. இவன் கதவை திறக்கிறதுக்கும் மாமி பாகை கொட்டிக்கிறதுக்கும் சரியாக இருந்திருக்கு. ஆஸ்பத்திரியில் போய் வச்சான், பணிவிடை செஞ்சான். அம்மா நன்னாயிட்டா, 10 நாள் ஆற்றுக்கு வந்துட்டா. திருப்பி இளையாத்தங்குடி போனால் பெரியவா இங்கே இல்லை, காஞ்சிபுரம் போயாச்சுன்னாச்சு. போகிறான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஈச்சந்தட்டில் பூ, பழம், வில்வம் எல்லாம் வாங்கி வச்சுன்னு வரிசையில் நிற்கிறான். ஒரு 100 பேர், 101 பேரை கிராஸ் பண்ணி இவர் வரார். பெரியவா குங்குமம் கல்கண்டெலாம் இப்படி போட்டு அவரை ஒத்து பார்த்து, மன்னிச்சுக்கோ, நீ எனக்கு பணிவிட பண்ணணும்னு வந்த, மன்னிச்சுக்கோ, நீ எனக்கு பணிவிட பண்ணணும்னு வந்த, நான் உன்னை பெற்ற காமாட்சி பராசக்திக்கு பணிவிட பண்ண அமுச்சு வச்சுட்டேன். அதுதானே ஜெகத்குரு. அதான் மாமா சொல்கிறார், தாயை காமாட்சி மாதிரி நேசிக்கணும், பணிவிட பண்ணணும். இப்போ நான் கட் பண்ண இடத்துலேருந்து முன்னாடி போகிறேன், அங்கே பார்க்குறாரு, பரவாயில்ல, டிவி சீரியல் மாதிரி விட்ட இடத்துலேருந்தே தொடங்குறாரு. ஆதிசங்கரர் என்ன சொன்னார்? அம்மா, நான் துறவு போனாலும் அந்திம காரியத்துக்கு வருவேன். திருப்பி 1000 முறை சொல்லியிருக்கேன், இது 1001வது முறை. ஏன்னா இதை கேட்டு 2 குழந்தைகளாவது அம்மாவை நன்னா வச்சுக்கணும். சும்மா நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், லண்டன் போகிறேன், எல்லாம் சரி, அம்மா எங்கே இருக்கா? ஓல்டேஜ் ஹோமில் இருக்கா. வாட் இஸ் த யூஸ்? நீங்கள் நேசிக்கணும் தாயாரை. இருக்கும்போது கண்ணை தொடச்சி ஹார்லிக்ஸ் கொடுங்க, இறந்ததுக்கப்புறம் தவசம் அப்புறம் பண்ணலாம். இப்போ ஆதிசங்கரர் சிருங்கேரியில் இருக்கார், அம்மா காலடியில் இருக்கா, உயிர் போயிடுது. ஞான திஷ்டி தெரியும் அவருக்கு, வந்துட்டார். இது மாதிரி ஜன சமுத்திரம். துறவி ஆயிட்டா, காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி எல்லாம் பண்ணியாச்சுன்னா பந்தபாசம்லாம் கிடையாது. ஏண்டா துறவி ஆற்றுக்குள்ளே வந்தார்னு எல்லாரும் பார்க்குறார். இந்த கப்பல் தண்ணியை கிழிச்சின்னு போகிற மாதிரி எல்லாரையும் அப்படி விளக்கிண்டு உள்ளே வந்தார். அம்மாவை தூக்கி மடியில் போட்டுட்டார். 3 தடவை அப்படி தடவி கொடுத்தா ஊசல் ஆடுறது. இந்த இந்த சில பேர் சொல்வாள்ல, அவனுக்காக தான்டா காத்துன்னு இருந்திருக்கு. அது சத்தியம், உண்மை. நீங்கள் பகவத்பாதாவுடைய சரித்திரத்தை படிக்கணும், ஆதிசங்கருடைய திக்விஜயத்தை படிக்கணும், வாழ்க்கை வரலாறை படிக்கணும், அவருடைய சண்முக புஜங்கத்தை படிங்க, மனிஷா பஞ்சகத்தை படிங்க, கனகதாரா தோத்திரம் படிங்க. கனகதாரா தோத்திரம் படிக்கிறதுல ஒரு பயனும் கிடையாது. ஒரு நாளாவது ஒரு அறநெல்லிக்காவது வாங்கி அடுத்த வாளுக்கு கொடுக்கணும், ஒரு அகத்திக்கீரையாவது வாங்கி மாட்டுக்கு கொடுக்கணும்.
அக்ஷய திருதி அன்னைக்காவது நகை கடையில் சாமான் வாங்குறதை நிறுத்திவிட்டு ஒரு பிராமணனுக்கு தயிர் சாதமாவது போடணும். இதை சொல்லிட்டா கோபத்துக்கு வராங்க. அதான் தர்மம், அதான் உண்மை. அதைத்தான் இந்த சரணாலயத்தில் அதை அப்படியே அந்த ஃபாலோ பண்ணுறாங்க. என் பேச்சை கேட்டு 3 பொம்மநாட்டி எங்கள் தெருவில் நின்று மாட்டுக்கு கொடுக்குற அமாவாசைக்கு அகத்திக்கிற அதில் 3வது பொம்மநாட்டி என் மாமியார் சாப்பிடவே மாட்டேங்கிறா அப்படிங்கிறா. அவன் மாட்டை மாமியாராக நினச்சி கொடுத்துருக்கா. அப்புறம் நான் சொன்னேன், கோச்சிக்காதம்மா, உனக்கு முன்னாடி 40 மாமியார் உள்ளே போயிட்டா. ஏன்னா மாடு என்ன அது என்ன எலாஸ்டிக் வச்சு தைச்சிக்குமா? ஒன்று நம்ம கோணாரை நம்பி கொடுத்துட்டு வரணும், இல்லை சுவாமியை நம்பணும். நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்க. அப்போ ஏன் உங்களுக்கு நம்பிக்கை குறைவு வரும்போது தானே பெரியவர் அதான் சொல்கிறார், ஆடம்பரமே வேண்டாம், ஃபெய்த்து. எப்படி கனகதாரா தோத்திரத்தை குழந்தைய ஆதிசங்கர பகவத்பாதா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வறுமை, ஆனால் வந்திருக்கிறது கீவாஜா எழுதுகிறார், முருகன் மாதிரி பாலகன் மாதிரி இருக்கானே அந்த குழந்தை பசின்னு வந்து கேட்குறதுன்னு இருந்த ஒத்த அரைநெல்லிக்காவை கொடுத்துருக்கா. கண்ணை மூடி அதுக்குள்ளே குழந்தை சோஸ்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடுது. நெல்லிக்காய் மலை மழையாக கொட்டினது, தங்க நெல்லிக்காய். அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் தான் கண்ணதாசன். இப்போ ஆதிசங்கரருக்கு வாங்கோ, தாயாரை இப்படி போட்டு மடியில் 3 தடவை தடவி கொடுத்தா உயிர் பிரிஞ்சிடுத்து. நேராக கொல்ல பக்கம் போனார், கட்டையெல்லாம் வச்சு அக்னி மூட்டினார். இப்பையும் வசதியானவா கேரளாவில் கொல்ல பக்கமே பண்ணிடுவா. பூர்ணாகுதியும் போ நம்ம சொல்லுவோம் இல்லையோ, அதை தமிழில் சொல்கிறேன்னா, பூர்ணாகுதிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அக்னி பகவானுக்கு போடுற பச்சையாக சொல்லணும்னா படையல், அவருடைய பசியை போக்குறது. நான் சொன்னேன், நீர்நிலைக்கு ஆணையிட முடியாது நம்மளால். என்ன பூர்ணாவுக்கு ஆணையிட்டு கொண்டு வந்தார். இப்போ நெருப்போடு பேசுகிறார் பகவத் பாதா. எப்படின்னா அதுதான் அவருடைய தபசு. அக்னி தேவதையே, எல்லாரும் உனக்கு ஆகுதி பொருளாக ஒவ்வொன்றும் கொடுப்பா, சதப்பிண்டமாக இந்த மண்ணுலகத்தில் என்னைய பெற்ற என் தாயாரையே உனக்கு ஆகுதி பொருளாக கொடுக்குறேன். போட்டுட்டு ஓடுற நதியில் குளிச்சுட்டு ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து பேனாவை எடுத்து ஒரு 5 பாட்டு எழுதினார். 1 2 3ன்னு போட்டு. அதுக்கு பேர் தான் மாத்ருகா பஞ்சகம். பஞ்சுன்னா 5. பாரதி எழுதுறான், சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்களை கொணந்திங்கு சேர்ப்பீர், யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிவது எங்கும் காணோம், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமி தன்னில் யாங்கனமே கண்டதில்லை, உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை, கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே, ஒரு சொல் கேளீர் வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய். நீ பிரெஞ்சு படி, உருது படி, சான்ஸ்கிரிட் படி, ஹிந்தி படி, எல்லாம் படி, ஆனால் உன் தாய்மொழி தமிழை தப்பு இல்லாமல் படிடான்னா. உலகத்தில் 18 லாங்குவேஜ் பேசவும் 11 லாங்குவேஜ் எழுதவும் தெரிந்த ஒரு கவிஞன் பாரதி. ஆனால் நம்ம சார், நம்ம தாய் நமக்கு எவ்வளோ உயர்ந்தவளோ பக்கத்தாத்து தாயும் அவளுக்கு உயர்ந்தவர். அந்த தாயினுடைய அருமையை தெரிஞ்சுக்கோ, பெருமையை தெரிஞ்சுக்கோ. அவளை குறை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் நினச்சிப்பேன். பஞ்சுன்னா என்ன? 5. மாத்ருகயான்னு ஒரு இடம் இருக்குது. அதில் சில பேர் சொல்கிறோம், அதான் எங்கள் மாமியாருக்கு அங்கே போய் தான் எங்கள் ஆத்துக்காரோட தர்ப்பணை குடிச்சிட்டு வந்தேன், அவ்வளோ அப்படி சாரை கட்டிட்டு அப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். அதுவும் படகுல கூட்டின்னு போவா. 64 வகை பிண்டை வச்சு எல்லாம் சொல்லுவா. பட்டாச்சாரியார், சிவாச்சாரியார், வேத விற்பன்னர்கள் சொன்னபோது கண்ணில் ஜலம் வரும். அப்படியே சங்கரர் எழுதினது 5 பாட்டு. அந்த 5 பாட்டுக்கும் தமிழில் இப்போ விளக்கம் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ தான் பெரியவா வந்து இளையாத்தங்குடியிலேருந்து சந்திரமௌலிக்கு எப்படி அருள் பாலிச்சிருக்கார். ஏன் ஜிஆர் மாமா தாயை கொண்டாடுங்கோ, எளிமையாக வாழ கற்றுக்கோங்கோ, எல்லாரும் சமம், எல்லாருக்கும் முன்னாடி நம்ம அம்மா அப்பாவை நன்னா வச்சுக்கணும், குடும்பம் நன்னா இருக்கணும்னு ஆதிசங்கரர் வழியில் மகாபெரிய சுவாமிகள் மகாபெரியவருடைய வழியில் நின்று கான்செப்டுக்கு எழுதுகிறார். இப்போ முதல் பாட்டு தமிழ் அர்த்தம் சொல்கிறேன். 5 பாட்டு பிண்டை வச்சு நான் நிறையா நேற்றுக்கு மாசப்பிறப்பு தர்ப்பணம் பண்ணியிருப்பேன், அமாவாசை தர்ப்பணம் பண்ணியிருப்பேன். சில பேர் அவசரமாக ட்ரெயின்லேயே பண்ணிட்டு போகிறான்.
டைம் ஆகிடுச்சுங்கிறான். நேரம் இல்லை, பிள்ளையாருக்கே நம்ம பிள்ளைங்க தானே கொடுக்குறோம் அப்படின்ட்டு போவோம். நீ சுவாமியை மணிக்கணக்காக கும்பிட வேண்டாம், மனித நேயத்தோட 2 நிமிஷம் கும்பிடு. இந்த சரணாலயத்துக்கு வரீங்களா 2 மணி நேரம், அடுத்த சிந்தனையும் நான் சத்தியம் சொல்கிறேன் சார், கோடி ரூபா இருந்தாலும் இந்த இடத்த அனுபவிக்க முடியாது. இந்த கீழே உள்ளே வந்தோடனே அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு பெரியவாளை பார்த்தா பெரியவா நம்மளோட பேசிகிட்டே மேலே கூட்டின்னு வர மாதிரி இருக்குது. அங்கே நம்ம இதை பார்த்தோன்னே மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நாள் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானேன்னு ஆம்பரணேஸ்வரர் வாளாம்பிகை குறித்து ஞானசம்பந்த பெருமான் பாடுற மாதிரி அங்கே லிங்கம். இந்த பக்கம் காமாட்சி தாய் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு நம்ம மனத்தை அங்கே கொடுத்துடணும். ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் காத்தாலே புவனேஸ்வரி ஜெகன் மாதாவாக இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கா. இந்த இடத்துல வந்துட்டு வேற சிந்தனை வந்ததுன்னா நம்ம மனுஷனே இல்லை. அதான் பெரியவா சொல்றா, மனம் உருகி நீ வேண்டிக்கோ, ஆடம்பரமே வேண்டாம், எளிமை தான். இப்போ 8:30 வரைக்கும் போகலாம் இல்லையோ, அதை முதல்ல கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்து சில பேர் நீங்கள் சொல்லவே இல்லையே. நான் ஒரு கூட்டம் பேசிகிட்டே இருந்தேன் முதல் வருஷத்தில், இப்படி ஒருத்தர் ரசித்து கேட்டுகிட்டே இருந்தார். இப்படி ரசிக்கிறாரேன்னு நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தேன். அப்புறம் பேசி முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட போனால் அப்பையும் பக்கத்தில் வந்து இப்படின்னார். என்னம்மாம்மா பேச்சு கேட்டும் போதும் தலையாட்டினேன், இப்போ எனக்கு தலையே நிற்காது, நரம்பு ப்ராப்ளம், எப்போதுமே ஆட்டின்னு தான் இருப்பேன்ட்டார். அது மாதிரி நம்ம பாட்டுக்கு தெரியாமல் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டம் கேட்குறது, பேசுகிறது ஈஸி. நான் ஒரு ஊரில் 2 hours பேசிவிட்டு எப்படி பேசுகிறேன்னு மாமி மாதிரி ஒருத்தர் வந்தார். 2 நிமிஷம் மைக்கை கொடு, நீ 10 நிமிஷம் உட்காரு, நான் பேசுகிறேன் கேளு, அப்போ தான் கேட்குறவன் கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்னார். அதனால் நான் முதல்ல அதை கேட்டுக்கணும் இல்லையோ. ஆதிசங்கரர் எத்தனை பாட்டு எழுதினார்? 5 பாட்டு. இப்போ முதல் பாட்டுக்கு தமிழில் விளக்கம் சொல்கிறேன். உண்மையாகவே ஆதிசங்கரர் பாட்டுக்கு விளக்கம் சொல்லி கண்ணில் எனக்கு ஜலம் வந்ததுன்னா இளம்பிறை மணிமாறன்னு ஒரு ஸ்பீக்கர் இருக்கா, மேடத்துக்கு தெரியும், பெரிய ஸ்காலர். அவள் ஆற்றுக்குள்ளே கொண்டு வந்து ஆச்சாரியர்களை வச்சு நியமித்து படித்து இது பண்ணவா. அந்த மீனவ சமூகத்தில் தோன்றிய அந்த சகோதரி, அந்த தெய்வம், பெரிய கருணை கடல். அந்த அம்மா வந்து ஆங்கிலமும் தமிழும் அப்படி பேசுவா. ஆதிசங்கரரை பற்றி பேசினா கண்ணில் அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம், தண்ணி வரும். பெரிய ஸ்காலர். அவளுக்கு இப்போ ஒரு 65-67 வயசு இருக்கும், ரொம்ப பேச வர்றதில்லை அவங்க. தலைவாழை இலை போட்டாச்சு, முதல் பாட்டு. தண்ணி தெளிச்சாச்சு, இலைக்கு ஒரு அலை இருந்தது, இலைக்கு அதுலேயும் அம்மா சாப்பாடுன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தண்ணி தெளிச்சாச்சு, சாதம் போட்டாச்சு, அன்னம் பறக்கிறது ஆவி. உடனே நம்ம மாத்தில் உள்ளேருந்து பாட்டி என்ன பண்ணுவோம், ஒரு சொட்டு நெய்யை விட்டுருவா. இப்போ குழந்தைகள் நெய் அப்படிங்கும், ஏன்னா கொலஸ்ட்ரால். அதுக்கு பேர் என்ன தமிழில் தெரியுமா? அன்ன சுத்தின்னு பேர். அன்னத்தை சுத்தப்படுத்துறது. அதுவும் அண்ணாக்கு தெரியும். சனிக்கிழமையில் தலைவாழை இலை போட்டு பெருமாளுக்கு சாதம் போட்டு நெய் ஊற்றி எள்ளுப்பொடி அப்படி போடுவா நங்கநல்லூரில், மணக்கும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், உலகத்தில் ஒரு மனுஷன் எங்கடான்னா அண்ணா நகர்லேயோ பெசன் நகர்லேயோ இருக்கக்கூடாது, சென்னையில் இருந்தால் நங்கநல்லூரில் இருக்கணும். இந்த பக்கம் குருவாயூரப்பா, அந்த பக்கம் நங்கநல்லூர். வெளியில் வந்தால் 2 சமோசா, ஃபில்டர் காஃபி, மாமிட்ட கோச்சின்னு வந்தால் 50 ரூபா இருந்தால் டிஃபனு. எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் கைகால் அலமின்னு சந்தி பண்ணிட்டு வந்தால் சரணாலயத்தில் அமைதியாக பேசாமல் போயிடலாம். இங்கே இருக்கிறதுக்கு குடுப்பினை இருந்தால் தான் முடியும், கோடி இருந்தால் முடியாது. நங்கநல்லூரில் குடுப்பினை இருந்தால் தான் முடியும். அதை அனுபவிக்கணும், ரசிக்கணும். நீங்கள் அந்த கடையில் போய் தயிர் வடை சாப்பிட்றவனை பார்க்கணும். அக்கா நாளைக்கு போய் எல்லோரும் விட்டு பார்த்துடாதீங்க, கடைக்காரன் என்னோட சண்டைக்கு வந்துடும். வாழ்க்கையை நம்ம ரசிக்கிறதே இல்லை. இந்த சொம்பு நிறைய தங்க காசு சேர்க்கறது இல்லை வாழ்க்கை. அன்பு செலுத்துறதுக்கு ஆற்றுல அம்மானு ஒருத்தி இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. அதிகாரமான நாற்காலியில் உட்கார்றது இல்லை வாழ்க்கை. நமக்கு அறிவுரை சொல்கிற அப்பம் இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. மணிப்பரிசு நிறைய மணி சேர்க்கறது இல்லை வாழ்க்கை. நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய மனைவி இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. பெருஞ்சுவர் கட்டுறது இல்லை வாழ்க்கை. அந்த சுவத்தில் கிறுக்கிறதுக்கு ஒத்த புள்ள வேணும், அதுதான் வாழ்க்கை. விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தால் விரல் பிடிச்சி அழைச்சின்னு போகிறதுக்கு 4 ஃப்ரெண்டும் உறவும் வேணும். அதை தான் ஜிஆர் மாமா இன்றைக்கி செஞ்சுட்டுருக்காரு.
இந்த சரணாலய மூலியமாக எத்தனை ஃபோன் எனக்கு வருது. நான் குரு பூஜை எடுத்துன்னு இருக்கேன், இது பண்ணுறேன், எங்காத்து பாம்பேக்கு பேச போகிறேன், என்னை ஒரு மாமி சாப்பிட கூப்பிட்டா, எங்காத்துலேயே என்னை கூப்பிட மாட்டேங்கிறா. மாமி போட்டுருவேலான்னு கண்டிப்பாக. ஏன்னா ஒரு தடவை நான் மயிலாடுதுறைக்கு பேச போயிட்டு 3 நாள் உபன்யாசம் கேட்டு ஒரு மாமி சாப்பிட கூப்பிட்டா. தவம் இருந்து போனேன், பேசணுன்னு கொள்ள பசி. மாமி கூப்பிட்றா, வரக்கூடாதவாலாம் நம்ம அதுக்கு வந்திருக்கேன், வந்தால் சாப்பிடவா போகிறேன்னா. வேண்டான்னு சொன்னால் நீங்கள் விட்டுறவா போகிறேன்னு. உங்களுக்கு குசும்பு ஜாஸ்தி, நம்ம மாத்தில் கை நினச்சா குழந்தைகள் கையில் 50 100 கொடுக்க மாட்டேலான்னா. எத்தனை குழந்தைகள்ண்ணே? எனக்கு 2, அக்காவுக்கு 2, தங்கைக்கு 1, அண்ணாக்கு 3, 11 குழந்தைகள் நம்ம மாத்தில் தான் வளர்றதுன்னா. நான் அதுக்கு நம்ம கும்பகோணம் மாமி மெஸ்லேயே சாப்பிட்டு போயிருக்கலாம். பெரியவா சொல்லுவா, அக்ரஹார தெருவில் எதிராக இருக்கோ இல்லையோ வந்தால் போஸ்ட்மேனுக்கு வலது கையில் சொம்பில் தண்ணியும் கொடுக்கறதுக்கு நீர்மோர் பானகமும் கொடுக்கறதுனால தான் அக்ரஹாரம் தலைச்சோங்குதுன்னா. அப்போல்லாம் போஸ்ட்மேன் ஓலத்தொப்பியை வச்சுன்னு வருவார். தபால் கொடுக்க வந்துட்டார்னா 2 ரூபா கொடுப்பா. நல்ல செய்தி வந்துடுத்துன்னா. டெலகிராம் வந்தால் ஊரே அழுதுருவா, என்னன்னே பிரித்து பார்க்க மாட்டா, தந்தினாலே அழுதுருவா. நல்ல விஷயம் வந்து இதெல்லாம் இந்த செல்லுன்னு வந்ததுக்கப்புறம் பேனா போச்சு, கடிகாரம் போச்சு, ஃபோட்டோ எடுக்கிறது போச்சு, எழுத்து போச்சு, இயற்கை போச்சு, எல்லாம் போச்சு, நம்மளும் நாசமாக போச்சு. வாழ்க்கையை கோவிலுக்குள்ளே வந்துட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணாமல் இப்படி எடுக்கிறான் சார். ஏண்டா சாமி தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியறது. இதெல்லாம் நான் பெரியவா டெக்னாலஜியை வெறுக்கவே இல்லை. அவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். எவ்வளோ எனக்கு மாமாட்ட பிடிச்ச விஷயம் நான் சொல்கிறேன். உடச்சி மாமா இல்லாத போது தான் பெருமை பேசணும். அவருக்கு எல்லாரும் சமம்தான். வேதத்துக்காக பணம் வசூல் பண்ண சொன்னேன்னு ரெசிப்ட் போட்டு அனுப்புறியான்னு கேட்குறார் பெரியவா. மேனேஜர் சொல்கிறார், இந்த 50,000 5,000 25 10 இதுக்கெல்லாம் அனுப்ப முடிகிறது பெரியவா. சில பேர் 5 ரூபா அனுப்பிச்சுட்றான், 1.5 ரூபா ஆறுது போஸ்டல் செலவு, அக்ஷதை வச்சு பிரசாதம் அனுப்ப. அப்படியா? ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னை கொஞ்சம் சித்த பாரு அப்படின்னார். போயிருக்கார் மேனேஜர். கோச்சுக்காதரா, இந்த 5,000 ரூபா 25 5 லட்சம் கொடுக்குறவன்லாம் வசதினால் கொடுக்குறான். 5 ரூபா அனுப்புகிறான் பாரு, தனக்கு 2 ரூபாயை வறுமையை பொறுத்துண்டு வேதம் தலைக்கிறதுக்காக கொடுக்குறான். முதல்ல இவனுக்கு 1.5 ரூபாய்க்கு செலவு பண்ணி அக்ஷத பிரசாதம் அனுப்பிச்சுடு. இங்கே நம்ம தலைவர்கிட்ட வந்தால் கோடி ரூபா கொடுத்தவனுக்கு தான் இல்லை, பூ கொடுத்தவனுக்கு அதே மரியாதை தான். நான் அதனால தான் அவர் கேட்டால் எப்போ கேட்டாலும் சார் வரேன்னு சொல்லிவிட்டு 3 தடவை வரல, மாமா இன்னைக்கு இல்லைன்னாலும் வரேன் பாருங்க. அதான் உண்மையானது. ஃபெய்த்துங்கிறது ஒருத்தர் மேலே உண்மையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். இப்போ பகவத் பாதாக்கு வாங்க, தலைவாழை இலை போட்டாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு, அன்னம் போட்டாச்சு, நெய் விட்டாச்சு. அங்கே மாமி பார்க்குறா, பரவாயில்ல குழந்தை எங்கே போனாலும் கரெக்டாக அங்கே இருக்கானே. அப்படியே சீரியல் பார்த்தே வளர்ந்துட்டேன் மாமி 10 வருஷமாக. விட்ட இடத்துலேருந்தே தொடரும் போடுவேன். அன்னம் போட்டாச்சு, நெய் போட்டாச்சு, எள்ளுப்பொடி போட்டாச்சு. 26 வயசு குழந்தை சாத்தை அப்படி பிசைஞ்சா எடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்கு வந்தது. வாய்க்குள்ளே போடுறதுக்கு வரும்போது ஒரு நூல் இலை அப்படி தோலை தட்டினா இப்படி திரும்பி யாரான்னு பார்த்தா இவளை பெற்ற அம்மா. அலமையில் சாப்பிடப்படாது, கீழே போடுன்னார். இவளுக்கு கோபம் வந்துடுத்து. எனக்கு 1 வயசாக இருக்கும்போது கிருஷ்ணன் கோவிலில் கொண்டு போய் மாமா மடியில் வச்சு வெள்ளி கப்பில் வச்சு சாதம் வச்சு பிசைஞ்சு ஊட்டி நீங்கள் எனக்கு ஜீரணமாகி ஒத்துக்கணும்னு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்ச சாதம் எள்ளு சாதம் தான், ஏன் சாப்பிடப்படாது? இல்லை நேற்றுக்கு வரும்போது தான் நங்கநல்லூர் நல்ல ஆஸ்பத்திரியாக போய் உள்ளே காமிச்சோம். உன் வயிற்றில் கரு வந்திருக்குன்னு சொன்னால் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டோம், வந்துட்டுருக்கா. இன்னும் 10 மாதத்துக்கு நீ எள்ளு சாப்பிடப்படாது, வயிற்றில் இருக்க கருவுக்கு ஆகாது. இப்போ பகவத் பாதா முதல் பாட்டு எழுதுகிறார், தாயே உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய், ஆனால் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்றவுடன் அப்படியே துறந்தாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம் உனக்கு செய்கிறேன் தாயே. 2வது வரி, பொம்மநாட்டி நிம்மதியாக இருக்கிற இடம் எது? தூங்குகிற இடம். ஒரு கழிச்சும் படுக்கலாம், குப்புறவும் படுத்துக்கலாம்.
பெண்கள் நிம்மதியாக இருக்கிறது தூங்குற இடம். ஒரு கழிச்சு படுக்கலாம், குப்புற படுக்கலாம். ஆனால் தாயே 30 நாளைக்கு பிறகு என்னுடைய கருவில் கண்ணு காது மூக்கு உருவம் வந்துவிட்டது என்பதற்காக, என் உருவம் சிதைபட்டு விடக்கூடாது என்பதற்காக 10 மாதமும் என் பாரத்தை பொறுத்து கொண்டு மல்லாந்தே படுத்திருந்திய தாயே, இந்த பூமியில் எனக்காக உன்னை தவிர யார் இப்படி செய்வாள்? அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம் உனக்கு. 3வது வரி, பொம்மநாட்டி தெருவில் போனால் காலில் நெறிஞ்சு முள் குத்திடும். எடுத்து போட்டு ஆத்துக்காரையே நரசிம்மர் மாதிரி கிழிச்சிடுவா. நான் வரேன்னு தெரியாதா? முள் எடுத்து போடப்படாதா? உங்கள் அப்பா மாதிரியே நிற்கிறியே, உங்கள் அம்மா மாதிரியே பார்க்குறியே, உன் குடும்பமே எப்படி தான். நீங்கள்லாம் சிரிக்கிறத பார்த்தா அவாவா வாங்கியிருக்க ஃப்ளாஷ்பேக் அப்படி போயிட்டு வருது. மாமி உண்மையே சொல்கிறேன், உங்களால் சொல்ல முடிகிறது, எங்களால் சொல்ல முடியல. அந்த முள்ளை தூக்கி போட்டுட்டா இத்தனூண்டு ரத்தம் வரும், ஒரு சொட்டு ரத்தம் வரும். அதுக்கே கதகளி டான்ஸ் ஆடிடுவோம். ஆனால் அம்மா, உன் வயிற்றுலேருந்து நான் வெளியில் வந்தபோது மொத்த ரத்தத்தையும் எடுத்துட்டு வெளியில் வந்தேன். கதறி கதறி கத்தின நீ கண் விழிச்சோன்னு கேட்ட முதல் வார்த்தை என் குழந்தை நன்னா இருக்கான்னு கேட்டியம்மா. அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 4வது வரி, மலத்த மனித சமூகம் அசிங்கோங்கும். ஆனால் ஏன் மலங்கிறதுனால வலது கையால் அப்புறப்படுத்தி இடது கையால் என்னை அணைச்சுண்டிய, அதுக்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 5வது வரி எழுதுவார், நம்மளே மயானத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அம்மா, ஊரே என்னைய சங்கரான்னு கூப்பிட்டது, ஒரு நாளும் நீ என்னை கூப்பிடலை, நான் வருத்தப்படலை. எப்போதும் கண்ணே மணியே பவளமே முத்தேன்னு கூப்பிடுவேன். இனிமேல் அந்த வாய்க்கு நான் மாதந்தோறும் தர்ப்பணம், வருஷத்துக்கு ஒரு தடவை திதி செய்ய முடியாது. காவி உடுத்திட்டேன்ல, மொத்த பிண்டத்தையும் வச்சு தண்ணி ஊற்றிடுறேன். இதே மாதிரி தமிழில் பட்டினத்தார் எழுதினார், 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற தொந்தி சரியன்னு. சரணாலயத்து பெரியவாளாக இருந்தாலும் சரி, காஞ்சி மடத்தினுடைய பெரியவாளாக இருந்தாலும் சரி, நம்முடைய காலடியிலே தோன்றிய கருணை கடல் கருணாமூர்த்தி ஆதிசங்கர பகவத்பாதாவாக இருந்தாலும் சரி, அவள் சொல்கிற ஒரே நேர்கோட்டு என்னன்னு, தாயாரை சேவிக்கணும், தந்தையை மதிக்கணும், குருமார்களை போற்றணும் அப்படிங்கிறது. அதை எல்லாத்தையும் கலந்த கலவையாக நம்ம இங்கே பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப அது இதுதான். அதே மாதிரி இப்போ உங்கள் மனசில் எல்லாருக்கும் இன்னொன்று, ஒரு கோவிலுக்குள்ளே வரணும்னா இந்த எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா பூக்காரம்மா இருப்பாங்க. இந்த கோவிலில் அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு யாரும் இங்கே சரணாலயத்தில், நீங்கள் கொடுக்குற புஷ்பத்தை தூய அன்போடு கொடுக்கணும். அதை நம்ம சுத்தப்படுத்தி அவள் எல்லாம் பண்ணி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறா. ஆதிசங்கர பகவத்பாதா தன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் தன்னுடைய 32 வயதுக்குள்ளே அத்வைதத்தை பரப்புவதற்கு உறுதுணையாக இருந்திருக்காரோ அத்தனை பேருக்கும் நன்றி கடனாக இருந்திருக்கார். இப்போ நான் ஆதிசங்கரர் தொடங்கி சரணாலயம் வரைக்கும் வரேன். இடையில நம்மளை இணைக்கக்கூடிய இணைப்பு பாலம் பெரிவா. நித்திய அனுஷ்டானங்கள் கார்த்தால செய்வார். எந்திருந்தார், குளிக்க போல, யார்கிட்டையும் பேசலை. மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, யார்கிட்டையும் பேசலை. எல்லாரும் பதறி துடிச்சு போயிட்டா. ஒரு 2:30 மணிக்கு மேனேஜரை கூப்பிட்டார். இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்கத்தா போனோம்ல, அங்கே ஒருத்தருடைய அட்ரஸ் வாங்கி வைக்க சொன்னேனே, வாங்கி வச்சியோ? ஆமாம். அந்த அட்ரஸை சித்த எடுத்துன்னு வாயேன். சரியா இருக்கா? ஒரு 400 ரூபாய் தந்தி மணி ஆர்டர் இதுக்கு அனுப்பிச்சுடுன்னார். அப்போல்லாம் தந்தி மணி ஆர்டர். இந்த 400 ரூபாயை அமுச்சுட்டா. ஒரு மணி நேரம் கழித்து பெரியவா குளிக்க போயிட்டா. அப்புறம் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி யாரோடையும் பேசலை, சாப்பிடலை, எல்லாம் பண்ணிவிட்டு பேசாமல் படுத்துட்டார். மறுநாள் மேனேஜர் ஆர்வமாக போய் ஏதாவது கேட்கணும், என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னா. நேற்றுக்கு ஏன் நான் பேசலை, மௌனமாக இருந்தேன், சாப்பிடலை, பூஜை மட்டும் மத்தியானத்துக்கு மேலே பண்ணிவிட்டு படுத்துட்டேன்னு கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ தான் ரொம்ப சிறுகதை நன்னா படிப்பிய,
15 நாளைக்கு ஒரு தடவை கதைக்கு வெயிட் பண்ணுற மாதிரி 15 நாள் கழித்து ஒரு கார்டு வரும், உனக்கே தெரியும்ட்டு உள்ளே போயிட்டார். கரெக்டாக 15 நாள் கழித்து ஒரு போஸ்ட் கார்டு. பெரியவாளுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். நீங்கள் கல்கத்தாவில் முகாமிட்ட போது நாள்தோறும் நடைபெறக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு என் அப்பா தான் உங்களுக்கு வில்வம் கொண்டு வந்து தந்தார். இப்பொழுது என் அப்பா குளக்கரையை தாண்டுகின்ற போது ஹார்ட் அட்டாக், இருதய நோய்க்கு ஆட்பட்டு குளக்கரையிலேயே இறந்து கிடந்தார். ஆற்றுக்கு கொண்டு வந்து அந்திம காரியங்கள் செய்வதற்கு என் கையில் 200 ரூபாய் பணம் இல்லை. எப்போ? 70களில். 400 ரூபாய் நீங்கள் அனுப்பி வைத்த பணம் 16 நாள் காரியத்திற்கும் பயன்பட்டது. மீதம் உள்ள 13 ரூபாய் பணத்தை விரைவில் நான் அனுப்பி வைக்கிறேன் பெரியவா. அப்படியே சிலிர்த்து போயிட்டாராம் மேனேஜர். அவ ஏன் செத்தா, எப்படி செத்தா, எப்படி இவருக்கு தெரியும்? நம்ம ஆனால் போடும்போது என்ன சொல்கிறோம்? ஓர் வில்வம் சிவார்ப்பணம் எஸ்பிபி பாணியில் கேட்குறோம். வில்வாஷ்டகம் சொல்கிறோம்ல, ஓர் வில்வம் சிவார்ப்பணம்னு. அப்போ சிவபூஜைக்கு வில்வம் கொடுத்தா நீ வறுமையில் இருந்தாலும் பெரியவா செல்வம் கொடுப்பாங்கிறத இந்த மண்ணுலகத்தில் சொல்லியிருக்காரு. அதே கான்செப்ட் தான் இங்கே. நீ பூவை பரிசுத்தமாக கொண்டு வந்து கொடு, பகவான் பார்த்து பாருங்கிறார். நீங்கள் நினச்சி பாருங்கள் சார், அந்திம காரியத்துக்கு ஒருத்தனுக்கு பணம் எங்கேருந்தோ உரிய நேரத்தில் ஒருத்தர் அமுச்சு வைக்கிறார்னா அதை விட அந்த மாதிரி ஒரு மனிதரை இனி இந்த மண்ணுலகம் பார்க்க முடியாது. இப்போ நம்ம இங்கே ஜிஆர் மாமா கோடியை கொடுக்குறாருன்னா வரோம், சரணாலயத்தினுடைய அவருடைய ஆசீர்வாதம் அன்பை பெறணும்னு வரோம்ல. நம்ம இல்லை சார், முதலமைச்சராக இருந்து சமய சின்னம் பூசாத காமராஜர் கையில் கொடுத்த குங்குமத்தை அப்போ அவர் குடும்பம்லாம் எதுவுமே கிடையாது, எப்போதுமே கிடையாது. அவர் திருமணம் பண்ணிக்கல ஐயா. அப்படி ஒரு அப்பழுக்கற்ற காமராஜர் போன்றவர்கள், நம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவர் போன்றவர்கள், அவங்கெல்லாம் நம்ம இந்த மண்ணுலகத்தில் கொண்டாட வேண்டிய ஒரு மனிதர்கள். அந்த குங்குமத்தை கொடுத்தோன்னு சொன்னாராம், இது பொக்கிஷம், பத்திரமா கொண்டு போய் திருமலைப்புள்ள ரோட்டில் வைக்கணும்னு. இப்போ நம்ம அப்படி தானே நினைக்கிறோம். மாமாட்டேருந்து ஒரு பொருளை வாங்கினா அது ஒரு பொக்கிஷம்னு நம்ம நினைக்கிறோம். இதை விட நீங்கள் எப்பேற்பட்ட இந்த மகா அது அவரை பற்றிய சரித்திரங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் தேனம்பாக்கத்துக்கு போனீங்கன்னா பல மணி நேரம் அந்த ஒரு அறை இருக்கும். உலக மக்கள் தப்பு பண்ணுறோங்கிறதுக்காக தன்னையை சுருக்கிண்டு வெளி உலகத்தையே பார்க்காம பல நாட்கள் அங்கேயே இருந்தார். இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி சார் தான் அதை பராமரிச்சுட்டு இருக்கா. அங்கே சந்திராண்ணான்னு ஒருத்தர் இருப்பார், குழந்தைகளுக்கு அப்படி அள்ளி கொடுப்பார் எல்லாம். வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு கோசாலை. மாமாவுடைய கான்செப்ட்லாம் அதுதான். எல்லா இடத்துலையும் தர்மம் தலைக்கணும், வேதம் தலைக்கணும், கோசாலை இருக்கணும், தான தர்மம் நடக்கணும், எல்லாரும் ஆன்மீகத்தில் ஒன்றுபடணும், அறம் செழிக்கணும், தாய் தந்தை நன்னா இருக்கணும், தேசபக்தி இருக்கணும். சார், இராணுவ வீரர்களுக்காக பெரியவா தேனால் சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை பண்ணி கொடுத்து விட்ருக்கா, தேன் பிரசாதம். இதெல்லாம் வெளியில் தெரியாத விஷயம். 82 வருஷம் கதர் உடைய தவிர பெரியவா எதுவுமே போட்டுக்கல. அந்த நீங்கள் நினச்சி பாருங்கள், அத்தனை லீடர்ஸ், எந்த ஜாதி சமய வேறுபாடுகள் கிடையாது, மதபேதம் கிடையாது, இனபேதம் கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, அத்தனை பேராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய சரணாலயம் கட்டி அந்த நான் உண்மை, நீங்கள் தலைவராக நினச்சா அவர் தலைவர், தந்தையாக நினச்சா தந்தை, தொண்டனாக நினச்சா தொண்டன், தோழராக நினச்சா தோழன், உமாச்சி தாத்தானா உமாச்சி தாத்தா, அவர்கிட்ட நீங்கள் பேசலாம், பழகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஃபெய்த்து, நம்பிக்கை. ஒரு 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 சொட்டு பால், ஒரு சொட்டு சர்க்கரை வச்சு நைவேத்தியம் பண்ணால் போதும். டெய்லி அக்கார அடசெல்லாம் 6 அடுக்கு புளியோதரையும் அவள் பாயசம்னு அவசியம் இல்லை, அன்பு வேணும். அதைத்தான் மாமா எளிய முறையில் இந்த குரு அதில் என்ன எனக்கு பிடிச்சதுன்னா, மாமாவுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுங்க. அந்த குரு பூஜைங்கிறத வியாழக்கிழமையில் இப்போ எல்லாம் அது ஒரு இயக்கமாக பரவின்னு இருக்கு. அப்போ எல்லாராத்துலேயும் நல்லது நடக்கணும் பாருங்கள். பெரியவாளுடைய கான்செப்டை நினச்சி பாருங்கள். ஈரத்தலையோடு பெண்கள் சமயக்கட்டுக்கு போகக்கூடாது, ஏன்னா அது அமங்கல காரியம்.
குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கணும், அக்னி தேவதை. பிடியரிசி திட்டம், எல்லாராலையும் மூட்டை வாங்கி தர முடியாது, டப்பாவில் அரிசியை சேர்த்துட்டே வாங்கோ, அதுதான் பெஸ்ட்டு. அமாவாசை முடிஞ்ச உடனே இந்த சிவா விஷ்ணு கோவிலில் தான் பிடியரிசி திட்டத்தை தொடங்கி வச்சார். இந்த டப்பா முடிஞ்சோடனே என்ன பண்ணணும்னா, அந்த தெருவில் இருக்க கோவிலில் கொண்டு போய் கொடு, 10 பேர் பசியாருவான். அடுத்த மாதம் அந்த டப்பாவை கோவிலில் கொடுக்காத, குடுன்னு சொல்லியிருந்தா பெரியவாளும் சாதாரண ஞானி. எப்படி ஞான குருன்னா, அதே தெருவில் இருக்கக்கூடிய யாராவது மன வளர்ச்சி குன்றியவா, இல்லாதவா, கஷ்டப்படுறவாளுக்கு கொடு, புண்ணியம். அதான் மாமாவுடைய கான்செப்ட். இல்லாதவர்களுக்கு ஈந்து கொடு. அதான் வள்ளுவன் சொன்னான், அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். பெரியவா புஸ்தகத்தை படித்தாதான் அவர் எவ்வளோ பெரிய ஞானக்கடல்னு நமக்கு தெரியும், பன்மொழி வித்தகர்னு தெரியும், பரம்பொருள்னு தெரியும், மதம் இனம் மொழி கடந்தவர்னு தெரியும், மனிதர்களை நேசித்தவர்னு தெரியும். எதையுமே சார் பிர்லா கொடுத்த பிளாங்க் செக்கை வேண்டான்னு போட்டிருக்காரு சார். நானாக இருந்தால் கவரை கூட போட மாட்டேன், அதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். மனிதன் தானே, அடுத்த வார்த்தை தான் முக்கியம். இதை பராமரிக்கிற அளவுக்கு இங்கே யாருக்கும் விவரம் பத்தாது, நான் உட்படன்னு இருக்கார். தகச்சு போயிட்டான். அப்போ என்னன்னா, எவ்வளவு எளிய வாழ்க்கை. உண்மையாகவே தபசுன்னா யார்? உண்பதற்கு ஓடும், உறங்குவதற்கு இடமும், ஒற்றை வளையலை போல தனிமையாக வாழ. திருமணங்களை எளிமையாக நடத்துங்கன்னு சொல்லியிருக்காரு அன்றைக்கே. அன்றைக்கே தெரியும் கோடியை போட்டு டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் அவள்கிட்ட அம்பானி இதை பற்றி எல்லோரும் சொல்கிறா. எனக்கு அவள்கிட்ட பிடிச்ச ஒரு நல்ல விஷயம், 100 குடும்பத்துக்கு இலவசமாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா. அந்த எபிசோடை யாருமே காட்ட மாட்டேங்கிறாங்க. 100 குடும்பத்துக்கு சீர்வரிசையோட கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா. அம்பானி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஆனால் அம்பானியோடைய நல்ல விஷயத்தையும் நம்ம சொல்லணும்ல. 100 குடும்பத்துக்கு. நான் கூட இன்றைக்கி சொல்கிறேன், மாமா எப்படி தெரியாமல் ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரோ, உங்கள் ஆற்றுல வசதி இருக்கும்போது நீங்கள் செய்யலைன்னா தரித்திரம், இல்லாத போது கடன்பட்டு செஞ்சால் அது அதை விட கொடுமை. கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க, நீங்கள் நஷ்டப்பட்டுக்காதீங்க. உங்கள் ஆற்றுல நல்ல வசதி வாய்ப்பு இருக்கா, 1/2 கிராமில் ஒரு தாலி கயிறு வாங்கி ஒரு குழந்தைக்கு திருமங்கல்யமும் கூறப்படவும் வாங்கி கொடுங்க. உங்கள் ஆற்றுல செல்வம் நிலைத்து நிற்கும். சிரார்த்தம் பண்ண வர பிராமணனுக்கு கிழிஞ்ச வேஷ்டி கொடுக்காதீங்க. ஏன்னா எல்லா பிராமணனுடைய குழந்தையும் சான் பிரான்சிஸ்கோவில் கை நிறைய சம்பளம் வாங்கின்னு நன்னா படிக்கிறான், சாஃப்ட்வேரில் இருக்கான். நீங்கள் சும்மா மேடையில் உட்காந்து பஜன் பாடல் பாடுறது, உபன்யாசம் பண்ணுறது முக்கியம் இல்லை. தர்மத்தின்படி நடக்கணும், எளிமையாக வாழணும். அதுதான் இந்த நம்முடைய வித்யாபீடத்தில், இந்த சரணாலயத்தில் நான் பார்த்து, சரணாலயத்தில் மகா பெரியவான்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பெரியவர் உங்களோடு பேசுவார். உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். நீங்கள் எதை கேட்டாலும் தருவார், எதையும் கேட்கவில்லை என்றால் தன்னையே தருவார். நீங்கள் உண்மையான பெரியவர் பக்தர் என்றால் தாய் தந்தையை மதித்து, குருவை நேசித்து, தேசபக்தியோடு இருந்து, சமய சின்னங்கள் பூசி, அத்வைதமும் ஆன்மீகமும் தலைத்து ஓங்குவதற்கு எந்த வேறுபாடும் வேண்டாம். எல்லா மனிதனும் ஒருவன்தான்கிற நல்லெண்ண சிந்தனையோடு நான் சொல்கிறேன். இந்த சரணாலயம் நன்னா இருக்கணும்னு நினச்சா முடிஞ்சவா அள்ளி கொடுங்கோ, முடியாதவா கிள்ளி கொடுங்கோ, அதுவும் முடியாதவா உடல் உழைப்பு கொடுங்கோ, அதுவும் முடியாதவா யாரை பற்றி தப்பு பேசாமல் போங்கோ. இன்னும் 100 வருஷம் சரணாலயம் நன்னா இருக்கும். என்ன மேடம் நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன்னா? எல்லாம் அல்ல நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஜிஆர் மாமா அவர்கள், அவர்களோடு உடனிருந்து பணியாற்றக்கூடிய சகோதரிகள் எல்லாருமே கார்த்தால பேசினா, 2-3 நாளாக தொடர்ந்து பேசினா. இன்றைக்கி ஒரு பணி நிமித்தமாக ராமேஸ்வரம் போயிட்டா. எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் பெரியவருடைய கடாட்சமும் அருளும் கிடைக்கிறதோ, ஏன்னா ஒவ்வொரு மாதமும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடுறோம், பேச்சுக்கு தான். மாமி சொல்கிறா, இப்படி ஊராக போவியா அப்படின்னு. அதனால் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இங்கே பெரியவர் குறித்து நாம் சிந்திக்கலாம். எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சின்னா, இங்கே இந்த க்ளோஸ்டு ஆடிட்டோரியத்தில் உட்காந்துருந்த அத்தனை பேரும் ஐ கான்டாக்டோடு ட்ராவல் ஆகி வந்தீங்க. சில பேர் இங்கே இருக்கிற மாதிரியே இருந்து பின்னாடி முடிக்க மாட்டேங்கிறான். சில பேர் அவன் வாய் ஊமையாக போனால் தான் முடிப்பான்.
இன்னும் சில பேர் அதுக்குள்ளே அங்கே என்ன நடக்குமோ, இப்படி எந்த சிந்தனையும் இல்லை. இன்னொன்று டிசிப்ளின் என்னென்னா, ஒருத்தர் கூட செல்ஃபோன் மணி ஓசை வரல. கோடி நமஸ்காரம் பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்கு வேறு இந்த இதெல்லாம் ஒன்றும் சிறப்பு இல்லை. இந்த நல்லது சொல்கிறத கேட்குறது தான் எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது. நான்லாம் கரையத்தையை கற்றுக்காமே 2 பெல்ட் போட்டுருக்கேன். ட்ராவல் பண்ணி இடுப்புக்கும் கழுத்துக்கும். இங்கே பேசுவோம், மறுநாள் நாகர்கோவிலாக இருக்கும், நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூரும்பா. ஏதோ 4 பேருடைய மனத்தை மகிழ்விப்பது தான் எங்களுக்கு கடவுள் போட்ட பிச்சைன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் இந்த நீங்கள் ஜிஆர் மாமாவை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்கிறது தான், அன்பினால் விளைந்த குழைவு, அறிவினால் ஏற்பட்ட அடக்கம், இனிமையோடு இணைந்த எளிமை, உடுத்துகின்ற உடையைப் போலவே உள்ளத்தையும் பெற்றிருக்கக்கூடிய அந்த மனிதருடைய பரிபூர்ண அருளும் காவி உடைக்குள் ஒரு கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வீரிய விடிகளில் விளங்கச் செய்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காகவே ஞான அவதார புருஷராக இன்னையோட 230 நாள் சொல்லியிருக்கேன். டெய்லி கார்த்தால 5 நிமிஷம் சங்கரால சொல்கிறேன். அதில் ஒரு மாமி சொல்கிறேன், அப்போ நாளையிலேருந்து 6:10க்கு பார்த்துக்கிறேன், இப்போ தெரியும் அப்படிங்கிறா. டெய்லி கார்த்தால தொடர் மாதிரி சொல்கிறோம். அதையும் இப்போ அவள் எடுத்து யூடியூப்பில் போடுறா. நம்மளுடைய நோக்கமெல்லாம் இந்த பாரத தேசம், நீங்கள் ரஷ்யாவில் பிறந்தா பில்டிங்கு, அமெரிக்காவில் பிறந்தா சாஃப்ட்வேரு, சீனாவில் பிறந்தா தொழில்துறை, மனுஷனாக இருந்து தர்மம் படி வாழணும்னா இந்தியனாக இருக்கணும். அந்த தர்ம நெறியை பரப்பக்கூடிய ஒரு ஞான வேள்வி பீடமாக, ஒரு மனிதர்களுடைய அறத்தை போதிக்கக்கூடிய சரணாலயமாக விளங்கக்கூடிய இந்த நிகழ்விலே நீங்கள் எல்லாம் பங்கு பெற்று அனுஷத்தினுடைய இந்த அற்புதமான உன்னத உற்சவத்திலே கலந்து கொண்டீர்கள். அவருடைய உங்கள் இது எப்போ சார் நடக்கும்? அது எந்த மாதம்? எந்த மாதம்? டிசம்பரில். அதுலேயும் ரொம்ப பிரமாதமாக அவர் ராதா கல்யாண உற்சவம் நடத்துவார். என்னால் முடிஞ்சது என்னென்னா, நீங்கள் 100 பேராக போங்க, நிறைய கூட சாப்பாடு பண்ணுங்க, பரவாயில்ல, முடிஞ்சவா அன்னதானத்துக்கு உதவி செய்யுங்க. நிறைய நீங்கள் நங்கநல்லூரை சுற்றி நல்ல காரியம் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 10 வருடத்தில் இந்த சரணாலயம் ஒரு பெரிய லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கமாக ஆக போகிறது. பெரியவாளுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய மனிதர்கள் நாளைக்கு வந்து பெரியவாளை பற்றி ரிசர்ச் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவா கூட வந்து போகக்கூடிய ஒரு பெரிய, இது வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி, ஒரு டிக்ஷனரி மாதிரி இந்த இடம் ஒரு அறிவு களஞ்சியமாக இந்த இடம் மாறணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு இந்த இவாளை போல் இருக்கிறவாள்லாம் நிறைய சர்வீஸ் பண்ணுறேன், நம்மெல்லாம் அதுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காஞ்சி சங்கர, பிரதோஷ சங்கர, மகாபெரியவா மகராஜிக்கு, மகாபெரியவா மகராஜிக்கு, மகாபெரியவா மகராஜிக்கு. பெரியவருடைய திருவடிகளை சேவித்து ஜிஆர் மாமா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நல்லதையும் நன்றியையும் சொல்லி, மழைவளம் சுரந்து மண்வளம் பெருகி எல்லாருடைய ஆற்றிலும் சுபகாரியமே நடக்கட்டும் என்கின்ற விண்ணப்பத்தை உங்கள் கைத்தட்டலாக பெரியவருக்கு வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கும்போது மனசை என்கிட்ட கொடுத்துடுங்கோ. வேறு எதுவும் சிந்தனையும் இருக்கக்கூடாது. உங்களை சிரிக்க வைப்பேன். அண்ட் பெரியவாளை பற்றி நம்ம ஸ்மரணை பண்ணிட்டு, பெரியவா பகவத் பாதாள் மாமா எல்லாத்த பற்றியும் பேசினான்னு ஆரம்பத்தில் சொன்னார். சேம் வே வந்து நம்ம 2 ஹவர்ஸும் நம்ம வந்து இங்கேயே உட்காந்துண்டு நல்லா வாய் விட்டு சிரிச்சுண்டு, அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் பற்றி நம்ம இன்றைக்கி இங்கே கேட்குறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மணிகண்டன் சாருக்கு நமஸ்காரம். என்னோடய வயசில் நான் சஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறேன் சார். அண்ட் இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வரணும். ஒவ்வொரு அனுஷமும் சத்சங்கம் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு பெரியவா ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கா. ஸோ நான்லாம் வந்து 1970s பற்றிலாம் சார் சொன்னார். அப்போலாம் நான் பிறக்கவே இல்லை. அது 30 இயர்ஸ்க்கு மேலே தான் நான் பிறந்தேன். ஸோ அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கும் அதை கேட்குறதுக்கு, லைவாக கேட்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களை மாதிரி ஆட்களுக்கு பெரியவா கொடுத்துருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய இடம். வந்து மாமா எங்களை அழைச்சிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கு உண்டான சக்தி, பண்ணுறதுக்குண்டான சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பெரியவா அமைச்சு கொடுக்குறாருன்னா தென் இட் இஸ் ஆல் பெரியவாஸ் கிரேஸ். அண்ட் ஸோ நிறையா நடக்கணும். நீங்கள் எல்லோரும் வரணும். நம்ம எல்லோரும் இனிமேல் நிறைய அனுபவிப்போம். தேங்க்யூ. நமஸ்காரம்.